Krishna Hare Hare Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanathāryam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Natayamuna Madhyamam Asmadhacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadambujayugma Vyamohatastathitarani Trinayamene Asmadgurur Bhagavadosya Dayaikasindhoho Ramanujasya Charanau Sharanam Prabhadhye Mata Pita Yuvatayas Tanaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madhanvayanam Adhyasya Nakulapate Vagulabhiramam Srimad Tadangri Yugalam Mami Mudna Bhutam Sharascha Mahadahvaya Bhattanata Sri Bhakti Sara Kulasekara Yogi Vahan Bhaktangri Renu Parakala Yadindra Mishran Srimad Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Pumannumaadu Urundiya Marban Pugalmalinda Pamannumaran Adipanindu Indavan Palkalayor Tamanna Vandai Ramanusan Charanara Vindham Namanni Vala Ninje Solluvom Avan Namangale Aramam Gunasanjayasya Sadanam Mukyam Sada Shreyasa Karunyasya Tatakaro Niravadheradherhi Siddhaushadam Gora Gauga Davagni Sanjaya Ganaga Samsara Meghanilaha Sakshat Mooladhanam Tatha Vijayate Shri Padmanabha Prabhu கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லா விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அஃதே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் தேரும் ஓர் ஆயிரத்துள் உண்டு நீர் सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनम पद्मनाभा पद्मनाभा திருவனந்தபுர நகரம் புகுதுமின்றே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார்.
சுவாமி நம்மாழ்வாருக்கு பகவான் ஆச்சரியமா பரமபத பிராப்தி கொடுத்துட்டானா. பரமபத பிராப்தி கொடுத்த உடனே ஆழ்வார் இப்படி பார்த்தாராம். பரமபதத்துக்கு சமானமான திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தாராம். அப்ப பரமபதத்தை காட்டிலும் ஏற்றமுடையதாக திருவனந்தபுரம் தெரிஞ்சதா ஆழ்வாருக்கு. ஏன் அப்படின்னா சௌலபியமா இருக்கானாம் பிரபு. தானே ஓடி வந்து படுத்துண்டு கிடந்து அனுகிரகம் பண்றானாம். அதனாலே பரமபதத்தை காட்டிலும் ஏற்றம் அப்படின்ற. பரமபதத்துக்கு ஏற்றம் என்ன அப்படின்னா ஆச்சரியமா அங்க ஒரு கவலை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. அதனாலே பரம சௌக்கியம். அது மட்டும்தான் ஏற்றம். தகுதியுடையவாள அங்க அழிச்சுட்டு போயிடுறான். ஆனா திருவனந்தபுரத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா சம்சாரிகள் நொந்து போகும்படியா இருக்கக்கூடிய பூமண்டலத்துல தானும் வந்து கிடக்கிறான். என் குழந்தைகள் இங்க கஷ்டப்படுறா, இவர்களுக்கு சுகம் தரணும்னு அவன் சங்கல்பிச்சுண்டு வந்து படுத்துட்டு இருக்கான். அதனாலே ஏற்றம் அப்படின்றார் ஆழ்வார். அதனாலதான் யோசிக்காதே, அனந்தபுரம் போகணும்னு தோணித்தா உடனே கிளம்பிடு, புகுதும் இன்றே அப்படின்றார். சாதாரணமா ஏதான ஒரு திவ்ய தேசம் போகிறோம் அப்படின்னா ரொம்ப யோசிப்போம். எத்தனை நாள் போகலாம், அங்க மழை இருக்குமா, வெயில் இருக்குமா, சௌகரியங்கள் எப்படி இருக்கும், அங்க உற்சவ காலம் இருக்குமா, கூட்டம் இருக்குமா, எவ்வளவு செலவாகும், ஆத்துல எல்லாரும் போகலாமா, எல்லாரும் போக முடியுமா, இப்படி நிறைய யோசிக்கணும் இல்லையா? யோசிச்சாதானே அழகா பிளான் பண்ணி போக முடியும். ஆனா ஆழ்வார் சொல்றார், திருவனந்தபுரம் போகணும் தோண்டிட்டு தான் யோசிக்காதே கிளம்பிடு, புகுதும் இன்றே. ஏன் அப்படின்னா அங்க போனா எல்லாம் தானா நடக்கும். நீ பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதபடி ஒரு திவ்ய தேசம் திருவனந்தபுரம். சியானந்தூரபுரம் அப்படின்னு தான் அது சம்ஸ்கிருத பெயர். சியாது ஆனந்த அப்படின்றா. எங்க ஆனந்தம் பக்கத்துல இருக்கோ அது சியானந்தூரபுரம். ஆனந்தமே ரூபமா படுத்துன்னு இருக்கான். பத்மநாபன் ஒண்ணு, ஆனந்தமே ரூபமா. அனந்த பத்மநாபன், ஆனந்த பத்மநாபன். ரொம்ப ஆனந்தமா படுத்துன்னு இருக்கானா சுவாமி. அதனால சியாது ஆனந்தம், இங்கதானே ஆனந்தம் இருக்கு அப்படின்றாளா. தேவர்கள்லாம் தோரிக்கே ஆனந்தம் அப்படின்னு திருவனந்தபுரத்தை பார்த்து இறங்கி வராளாம். அதனால சியானந்தூரபுரம் அப்படின்னு தான் பெயர் இருக்கு. அப்ப அந்த ஆனந்தபுரமா இருக்காம் இந்த அனந்தபுரம். அதனால யோசிக்காதே, அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. இன்னைக்கு போயிட்டு போதும், இன்று போய் புகுதிராயில் எழுமையும் ஏதம் சாரா. இந்த அனந்தபுரத்துல நுழைஞ்சுட்டோம்னா எழுமைக்கும் கவலை இல்லை அப்படின்றார் ஆழ்வார். அவ்வளவு வசதியான ஒரு அனந்தபுரம். டெய்லி நீங்க போய் பார்த்துட்டு இருக்கிறது வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய சுவாமிய படுத்துட்டு பார்க்கறீங்க, அவ்வளவுதான். வைகுந்த லோகத்துல போனா எந்த பிரபு அனுகிரகிக்கிறானோ அதே பிரபுதான். ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்க வந்துட்டானோ அவனேதான் அனந்த பத்மநாபன். நமக்கு ஆனந்தம் தரும்படியான பத்மநாபன். அதனாலே அந்த ஆனந்த பத்மநாபனை பிடிச்சுட்டோம்னா போதும் அப்படின்றார். வாழ்க்கையில் எவ்வளவோ நடக்கிறது, மனசு அப்படி யோசிச்சுட்டே இருக்கு. யோசிக்க வேண்டாம். யோசிச்சு ஒரு விட காண முடியாது வாழ்க்கைக்கு. ஒரே ஒரு வழிதான், அவன் திருவடியில விழணும். வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. ஈஸியான ஆப்ஷன் கிடையாது. ஆத்ம தியானம் எல்லாம் பண்ணலாம், ரமண மகரிஷி மாதிரி முடியும்னா பண்ணலாம். ஆனா அவனிடத்துல சரணடைகிறது ரொம்ப சுலபமான உபாயம். ரொம்ப சுலபமான உபாயம். அவமானப்படுத்தினவா கூட நம்மளை பார்த்து கொண்டாடும்படியா ஆயிடுமா. விபீஷன் எல்லாரும் அவமானப்படுத்துறா லங்கையில.
ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே கத்தின்னு வந்துட்டான். அவாவா உசுறு போகும்போது அன்னைக்கே விபீஷணன் சொன்னான், சரிதான், கரெக்ட் தான், விபீஷணன் பண்ணதுதான் சரி, நம்மளும் அந்த பக்கம் போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம்னு உசுறு போகும்போது தெரிஞ்சுதான். யாரெல்லாம் அவனை கேவலப்படுத்தினாலோ அத்தனை பேரும் போயிட்டான், அவன் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தான். லங்கையில் அத்தனை பேரும் அவனை கேவலமா பேசின. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, அவன் பார்த்து வளர்ந்த பிள்ளை இந்திரஜித், சிதபாக முதுகெலும்பில்லை அப்படின்னுட்டான். யார் யாரும் என்னென்னமோ பேசுறா, இதுக்கும் அசரல. சூர்பனக திட்டா. இத்தனை பழி பாவங்கள் அவன் தலையில நியாயமா இருந்ததுக்கு அவ்வளவு துக்கப்படும் மனசு. நம்ம நியாயமா இருக்கும், ஆனா அசிங்கப்படுத்துறானா எவ்வளவு கேவலமா இருக்கும், மனசுக்குள்ள எப்படி அறுத்தெடுக்கும் அந்த வார்த்தைகள். ஆனா விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணதுனாலே அதுக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி ராம கிருபையா அப்படி ஒரு கிருபை பண்ணிட்டாரா சுவாமி. இவர் வந்த உடனே விபீஷணன் சரணாகதி பண்ண அடுத்த நிமிஷம் பகவான் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். அப்போதைக்கு இப்போதேன்னு இன்னும் ராவண யுத்தம் ஆகல, ராவண வதம் ஆகல, ஆனா சுவாமி உடனே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். நீ என் திருவடி அடைஞ்சுட்டேடா, நீதாண்டா ராஜா. அவன் திருவடி அடைஞ்சா ராஜா. அடிசூடின அரசுன்னு பேர் இருக்கலாம், அதெல்லாம் முடிசூடுற அரசா. குலசேகர ஆழ்வார் அரசு அடிசூடின அரசு. பகவானுடைய சரணகமலத்தை தலையில சூடிந்த ராஜாக்கள் பத்மநாபதாசர்கள். பத்மநாபனுடைய சரணகமலத்தை தான் தலையில வச்சுட்டு இருக்கான். அவனோட அடிய சூடிட்டோம் அப்படின்னா அரசு தானா வந்துடும். அரசுக்கு தானே இத்தனை பாடுபடுறா எல்லாரும். அவன் அடிய சூடிட்டோம் அப்படின்னா 3 லோகத்துக்கும் ராஜ்யாதிபதி ஆடலாமா. நமக்கு ஏதாவது நஷ்டம் வரா மாதிரி இருந்தா கூட அந்த நஷ்டத்துக்கு மேல டபுள் லாபம் கொடுத்துருவார். எப்படானா அவன் திருவடியை தலையில வச்சிருந்தான் மகாபலி. இந்த ராஜ்யம் தான் போச்சு. இந்த ராஜ்யம் போகும் பொழுதே பாதாள லோகத்துக்கு அவனை ராஜ்யாதிபதியா உட்கார வச்சுட்டார் சுவாமி. நீ பாட்டுக்கிறா, இந்திரன்லாம் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நான் பார்த்து செக்யூரிட்டி கார்டா நின்றுட்டார். இதுக்குடானா என் தலைன்னு 3வது அடிக்கு கொடுத்தான் பாருங்க. 2 அடியில கூட மகாபலிக்கு எல்லாம் நஷ்டமாச்சு. ஆனா 3வது அடியில எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டான். எப்படா வாங்கினான்னா, எவன் இவன்கிட்ட இருந்து அபகரிச்சானோ அந்த கல்லணையே தனக்கு செக்யூரிட்டி கார்டா நிக்க வச்சுட்டான். கல்லணை ஏமாத்தி யாரும் வர முடியுமா? அப்ப அந்த அடிய தலையில சூட்டிட்டு விடணும். அப்பாடான்னு தலைக்கு மேல கவலை, பாரங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இப்படி தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஒன்னும் கண்ண நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. புத்தி இப்படி யோசிச்சுட்டே இருக்கு. தலைக்குள்ள என்னமோ பண்றது அப்படின்றோம் இல்லையா, சம்சார துக்கம். இந்த தலைக்கு மேல அந்த பகவானுடைய சரண கமலத்தை வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இந்த ரேஸ் பாஸ் ஆகி இந்த உள்ளுகள் எல்லாம் சரி பண்ணுமா. அப்படி வல்லா சொல்றா இல்லையா, எத்தனையோ ரேஸ் பாஸ் ஆகிறது அப்படின்னு. அந்த மாதிரி பகவானுடைய சரண கமலத்திலேருந்து ரேஸ் பாஸ் ஆகிறது. அது என்னடா பண்றதுன்னா புத்தியை சரி பண்றது. துயரரு சுடரடி. அதனால அந்த திருவடியை தலையில சூட்டிட்டோம் அப்படின்னா மனசுல சமாதானம். வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்துருமா. வாழ்க்கையில நமக்கு பிடிப்பே இல்லை, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னைக்கு பொழுது போச்சு, நாளைக்கு பொழுது போச்சு, அவ்வளவுதான். வாழ்க்கையில எப்படா பிடிப்பு வரும் அப்படின்னா பகவானுடைய திருவடியை பிடிச்சாதான் பிடிப்பு வரும். வாழ்க்கையில பிடிப்புனா என்னன்னா, நான் வந்த வாழ்க்கை எதுக்காக, என்ன பிரயோஜனம், நான் அடைய வேண்டிய வஸ்து என்னன்னு அதை பிடிச்சாதான் பிடிப்பு. இல்லாட்டி பிடிமான இல்லை. மத்தெல்லாம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம், நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கும், நேரம் விரயமாயின்னு இருக்கு. ஆசையா பத்தியதே லோக கர்மணா பகுச்சிந்தையா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. நிறைய ஆசைகள், நிறைய கர்மாக்கள், இதுல ஆயுச க்ஷீணமாயின்னு இருக்குதுன்னு தெரியலையா. அந்த பத்மநாபருடைய சரணகமலத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா பாட்டு இருப்போம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒரு ஸ்திதி. அப்படி உதிர்த்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த நாயெல்லாம் அப்படி குளிப்பாட்டி விட்டு வச்சுக்கோங்களேன், ஜலத்தை அப்படி உதறிட்டு போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான், அது வேற ஜலமே இருக்காது. டக்குன்னு அப்படி உதறிடும். அவ்வளவு நேரம் ஜலத்தை குளிச்சிருக்கும், நன்னா முங்கி 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 குளிச்சிருக்கும். ஒரு உதறல் அப்படி உதற முடிய மாட்டேங்குது இல்லையா, நம்மளால உதற முடிய மாட்டேங்கிறது. உதறணுமா அப்படி. ராமச்சந்திரமூர்த்தி உதறாம பாருங்க. பட்டாபிஷேகம் இல்லடா, அதுக்கு என்ன, உதறிட்டு போயிட்டே இருக்கான். 14 வருஷம் வனவாசம் ஜாலியா போயிட்டு இருக்காரு சுவாமி. ஜடபர உதறிட்டு போறாரோன்னு, எத்தனை பேர் மீரா உதறிட்டு போறாரோன்னு, எத்தனை பேர் பெரியவாள்லாம். குலசேகர ஆழ்வார் உதறிட்டு போறாரோன்னு, டக்குன்னு உதறிட்டு போயிட்டே இருக்காரு. அத்தியாச்சரியமா
கர்தமர் கபிலர் சொல்றாரு. அப்பா பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, பேரன் பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு, காட்டுக்கு போனா முதல்ல கிளம்பிட்டான். அழகா கிளம்பிட்டார், உதறிட்டு போயிட்டே இருந்தார். சரி நீ இப்பதான் வளர்ந்துருக்க, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா, அதை நான் கண்ணார பார்க்க வேண்டாமா, நம்ம வம்சத்துக்கு ஒரு பேரன் வேண்டாமா, லிஸ்ட் போடணுமோன்னு அப்படிதான் லிஸ்ட் போட்டு இருக்கும். ஒண்ணுமே பேசல. தேவகூதி என்ன பண்ணுவா, அதெல்லாம் நீ பார்த்து கூட, நான் கிளம்புறேன், உதறிட்டு போயிட்டே இருந்தார். ஆச்சரியம், ரொம்ப டக்குன்னு போயிட்டு இருக்கார். கபிலகிட்ட கேட்டார், சொன்னார், போயிட்டே இருந்தார். உதறிட்டு போயிட்டு இருக்கணும், அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தெரியுமா, தட்டிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஏன் உட்காந்து கீழே அடிக்காரு அப்படி தட்டிட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதுபோல ஒரு பக்குவம் எப்ப வரும்னா பகவானுடைய சரண கமலத்தை தலையில வச்சுட்டு இருந்தா வந்து, அப்ப அந்த சரண கமலத்து மேல ஒரு அலாதியான பக்தி வரும். அந்த சரண கமலத்து மேல பக்தி வரணும்னா அந்த சரண கமலத்துக்கு என்ன மகாத்மியம்னு தெரியும். இந்த சரண கமலத்துக்கு என்ன மகாத்மியம் புரியணும்னா அது யாருடைய சரண கமலம்னு வரணும். யாருடைய சரண கமலம்னு தெரிஞ்சு அவருடைய மகாத்மியம் என்னன்னு தெரியும். அப்படியே வந்தா சரண கமலத்து மேல ஒரு ருச்சி வரும். பெரியவான்னு தெரிஞ்சாதானே ஒரு பற்று வரும். அதனாலதான் சுவாதி திருநாள் பகவான பெரியவன் பிடிச்சு வச்சுக்கிறார். பிடிச்சு வச்சுன்றதுனாலே தான் இத்தனை அழகா ஸ்லோகம் சொல்றார். அதனாலதான் சின்ன வயசுலயே உதறிட்டு போயிடுறார். நான் ஒண்ணுமே அனுபவிக்க, என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு புலம்புல. என்ன சுகத்தை கண்டேன், ஒன்னும் சுகத்தை காணலையே. இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கொஞ்ச நாள் சுகமா இருக்க வேண்டாமா. நான் சின்ன வயசுல நன்னா சாப்பிடல, இப்ப சாப்பிடணும் அப்படின்றோம். சின்ன வயசுல சாப்பாடு கிடைக்கல, வயசாக வயசாக சாப்பிட முடியல. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான். ஆக மொத்தம் நமக்கு விதி இவ்வளவுதான். அப்ப சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, கிடைக்கல. இப்ப எல்லாம் கிடைக்கிறது, சாப்பிடறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கல. இதுதான் ஆகம். அப்ப என்ன பண்ணணும், இதுக்காக துக்கப்படப்படாது. சரி, இதை ஏத்துண்டு மனசை சரி பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் திரும்பி உடம்ப சரி பண்ணிக்கிறதுலயே ஓடிட்டு இருக்கோம். மனசு சரி பண்ண ஒவ்வொரு விஷயத்திலையும் மனசை டியூன் பண்ணிட்டே இருக்கணும். டியூன் பண்ண தானா சரியா வந்துடும். அவ்வளவுதான். அதுக்குதான் பத்மநாப சதகம். பத்மநாபனுடைய வைபவத்தை சொல்லி 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 மாஞ்சு போறார் மகாராஜா சுவாதி திருநாள். அப்படியே கதின்னு கடந்துட்டோம்னா பரமசுகம். 2வது தசகம் சொல்லுவோம், ரொம்ப நாள் ஆயாச்சு. 2, 3 அப்படி போவோம், மறந்து போயிருக்கும் இல்லையா. பத்மநாபனுடைய சங்கல்பம் நேத்தியே முடிச்சுட்டா, இன்னைக்கு எழுதானா 2வது தசகம் ஆரம்பிப்பா. அவ்வளவுதானே. பிபந்தியே த்வச்சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் ஹரந்தி காலம் ச சஹத்வதீயைஹி மன்யேத்ரதான் மாதவ தன்ய தன்யான். அழகா அனுபவிக்கிறார். பிபந்தி ஏ தத் சரிதாமிருதௌகம், யார் உன்னுடையதான சரிதாமிருதத்தை குடிக்கிறாளும். பல சந்தர்ப்பம் நிறைய குடிக்கிறோம். காமத்தை குடிக்கிறோம், கோபத்தை குடிக்கிறோம், பொறாமையை குடிக்கிறோம். குடிச்சுட்டே இருக்கும், மாத்தி 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 மாத்தி. ஆசையை குடிக்கிறோம், பயத்தை குடிக்கிறோம், எதிர்பார்ப்பை குடிக்கிறோம், சுயநலத்தை குடிச்சுட்டு இருக்கோம். யாராவது நம்மளை பத்தி எதான சொன்னான்னு யாராவது நம்ம கிட்ட சொன்னா வச்சுக்கோங்களேன், உன்னை காது குடிச்சு குடிக்க பொறாமையை குடிச்சு குடிச்சு பார்த்துடுறேன், அவளை ஒரு கை வாங்கி விட்டுறேன் அப்படின்றது. அவ என்ன ஆகிறதுனா நேரம் நஷ்டமாகிறது, புத்தி நஷ்டமாகிறது, சரீரம் வீணா போகிறது, மனசு நஷ்டமாகிறது. ஆனா சுவாதித்திரநாள் மகாராஜா சொல்றார், பிபந்தி ஏ தத் சரிதாமிருதௌகம், உன்னுடையதான சரிதத்தை யார் காதால குடிக்கிறாளும். குடிச்சா என்ன ஆகும்னா ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் சவணம் ஸ்மரணம். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இந்த சிரவணம் பண்ண ஸ்மரணம் வரும். அப்புறம் தானாகவே கீர்த்தனம் வந்துடும். சிரவணம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் கீர்த்தனம், இப்படி இதோட சேர்ந்து அது, அதோட சேர்ந்து இது. அதனால பிபந்தி சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம். அப்ப என்னடான்னா டெய்லி இந்த பத்மநாப விஷயங்கள் இருக்கு பார்த்தாலா, இதையே நினைச்சுட்டு இருக்கணும். யார் பத்மநாப சரித்திரம் சொன்னாலும் கேட்டுக்கணும். புதுசு புதுசா ஏதாவது சொல்லுவா, ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணப்படாது. பத்மநாப விஷயம் சொல்றா கேட்டுக்கும், அவ்வளவுதான். இல்ல இவா தப்பா சொல்றா சரியா சொல்றா அதுக்கெல்லாம் யோசிக்கிறதுல பத்மநாப விஷயம் அவ்வளவுதான். ரொம்ப லாஜிக்கலாலாம் நீங்க பக்தியை தேடின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இடியாட்டிக்கா இருக்கும். லாஜிக்கலா தேடப்பட அப்படியே விட்டுறணும். தியானம் வர 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 லாஜிக்கா என்னன்னு புரியணுமோ அது புரிஞ்சிடும். துந்துகாரி ஆராய்ச்சி பண்ணல இல்லையா,
ஒரு நாள் கதை கேட்டா அதையே தியானம் பண்ணா, அடுத்த நாள் கதை கேட்டா அதையே தியானம் பண்ணா, மூணாவது நாள் கதை கேட்டா அதையே தியானம் பண்ணா, டக்கு 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 டக்குன்னு 7ஆவது நாள் ஆச்சு முடிஞ்சது. பெருசா அவன் பிரகலாதனுக்கு எப்படி வந்தா, சம்பத்தை எப்படி வர முடியும் அப்படி யோசிச்சானா மோட்சம் அடைஞ்சிருக்க மாட்டான். சம்பத்தேன்னு வந்தார், அப்ப எனக்கும் வருவார். நாரதனுக்காக வந்தார், அப்ப எனக்கும் வருவார். பீஷ்மருக்காக வந்து நீங்க எனக்கும் வருவார். அவ்வளவுதான். கரெக்டா? அவ்வளவுதான் நமக்கு வேணும் சாரம். அம்மா கிட்டே தாய்ப்பால் வரதா குழந்தை குடிக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு மேல அந்த பாலுக்கு காரணம் எங்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? அவட ஆதி எங்கேன்னு குழந்தை யோசிக்கிறதா? இல்லையே. பசிக்கு பால் வேண்டியது குடிச்சிடணும், அவ்வளவுதான். அதனால பத்மநாப சரித்திரம் அப்படி கோவிலுக்கெல்லாம் போனா யாராவது ஒவ்வொருத்தர் ஏதானும் சொல்லுவா பத்மநாப விஷயம், கேட்கறதுக்கே சுகமா இருக்கு. பிபந்தியே சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம். நிஜமாவே பத்மநாபர் கோயிலை பத்தி டெய்லி யாராவது சொல்லிட்டு தானே இருக்கா. போத்தி சரியில்லை, ஏதோ ஒன்று பத்மநாபர் பத்தி வருது. செக்யூரிட்டி சரியில்லை, நீங்க அதெல்லாம் தள்ளிடணும், பத்மநாபர் மட்டும் எடுத்துக்கணும். அசாரத்தை தள்ளிடணும், சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும். சரியா? எப்படி பத்மநாபர் பத்தி புதுசா ஒரு கதை வந்துட்டு தான் இருக்கு. அந்த போத்தி போனார், இந்த போத்தி வந்தார். இப்ப எல்லாம் மாலை ஜாஸ்தி ஆயிடுது, மாலை கம்மியில. சந்தனம் அது ஒரு பெரிய கதையா இருக்கு. சந்தனம் 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 இப்பெல்லாம் கம்மியா கொடுக்குறா. நல்ல சந்தனம் கொடுத்தா அதுக்கு ஒரு கதையா? முன்னாடி ஏதோ ஒரு மஞ்சளா கொடுத்துட்டு இருந்தா, இப்பதான் சந்தனம்னு கொடுக்குறா. சரி, சந்தனம் கொடுக்கிறாரு பத்மநாபர் 1.5 லட்சம் கோடிக்கு ஸ்பெஷலா புதுசா ஒரிஜினல் சந்தனம் கொடுக்கிறாரு, சந்தோஷப்பட வேண்டாம். இப்பெல்லாம் சந்தனத்தை மாத்திட்டா கொஞ்சம் தான் தரா, அவங்களுக்கு அள்ளியா கொடுக்க முடியும். ஆனா 100 ரூபாய் கொடுங்க கொடுப்பா. பத்மநாப கிருபை மட்டும்தான் ஃப்ரீ, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நேனி பாயசத்துக்கு எல்லாம் பைசா தான். பைசா கொடுத்தா உங்களுக்கு ஒரு விலை இருக்கு, பைசா கொடுக்காம ஏதாவது கிடைச்சா ஒரு விலை இருக்கா? இல்ல இல்லையா? அப்ப அழக பத்மநாப விஷயத்தை மட்டும் கிரகிச்சுக்கணும். பிபந்தி சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் ஹரந்தி காலம் சஹத்வதீயை. உன்னுடைய பக்தாளோட யார் இப்படி காலத்தை கழிச்சுட்டு இருக்காளும் மஞ்சே திரச மாதவ தன்ய தன்யானே மாதவா. அப்படி உன் கதையை கேட்டு உன் தியானம் பண்ணிண்டு உன் பக்தாளோட யார் காலம் கழிக்கிறாளோ அவர்களே தன்யமானவர்கள். டெய்லி மகாராஜா சுவாமி திருநாள் நினைச்சுக்கணும், அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜாவை நினைச்சுக்கணும், சித்திர திருநாள் மகாராஜா, எத்தனையோ மகாராஜாக்கள் இருக்கா. திவாகர முனி, பில்வமங்கலர். எப்ப மாங்காவை பார்த்தாலும் பில்வமங்கலத்து விஷயத்தான் நினைச்சுக்கணும். மாங்காய் சுத்திப்பாவே இருக்கட்டுமே, எப்படி வேணா இருக்கட்டும். மாங்காய் அப்படின்னா கன்னி மாங்காய் மட்டும்தான் அனந்தபுர வாசிகளுக்கு ஞாபகம் இருக்கணும். திருப்பதி லட்டுனா திருமலா திருப்பதி லட்டு மட்டும் தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாத வாளுக்கு. அதுபோல பிருந்தாவனக்காரர்களுக்கு பான் வேணுமா அப்படின்னா உடனே ராசங்கிரீட அன்னைக்கு அந்த ராசமண்டலத்தை கொடுக்கிற பான் தான் அவளுக்கு ஞாபகம் வரும், பீடா. அந்த தாம்பூலம் தான் அவளுக்கு ஞாபகம், வேறது ஞாபகம் வராது. அதனால நித்தியம் பிபந்தியே சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் ஹரந்தி காலம் சஹத்வதீயை மன்யே திரதான் மாதவ தன்ய தன்யா. அப்படியே காலத்தை கழிச்சுட்டு போயிடணுமா. 14 பேர் எல்லாரையும் பக்தாளா பார்த்துட்டு போயிடுங்க. எல்லாரையும் பக்தா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவ பக்தி பூர்வமான விஷயம் மட்டும்தான் நம்ம கிட்ட பேசுவான், வேற எதுவும் பேச மாட்டான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சாது இப்படி ரோட்ல போயிட்டு இருந்தார். ஏதோ ஒரு வண்டிக்காரன் வந்தா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். பின்னாடியே இன்னொருத்தன் வந்தான், ஐயோ ஒரு சாதுக்கு வந்து அடிபட்டு ரத்தம் வரவே அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணான். அட்மிட்லாம் பண்ணியாச்சு. அவர் என்ன எதுன்னு விசாரிச்சா ஏதோ ஒரு மடத்தினுடைய சாது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து அவகிட்ட விஷயத்த சொல்லியாச்சு. அவ அப்படி வந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நினைவு வந்தது இந்த சாதுக்கு, அடிபட்ட சாதுவுக்கு. உடனே அதை அட்மிட் பண்ண பையன் கேட்டான் சாதுவை பார்த்து, எல்லாம் ஞாபகம் இருக்கா, தெளிவா இருக்காளா அப்படின்னா. உடனே சாது சிரிச்சுட்டே கேட்டார், அடிச்சும் போட்டுட்டு கொண்டு வந்து அட்மிட்டும் பண்ணிட்டியான்னுட்டார். பயந்தே போயிட்டான் அவன். ஐயோ நான் உங்களை அடிக்கவே இல்லை, அடிச்சது வேற ஒருத்தன், நான் வந்து உங்களை அட்மிட் பண்ணேன் அப்படின்னார். கண்ணை மூடிட்டு இருந்தார். திருப்பியும் அவன் கேட்டான், அதான் ஞாபகம் வருதா, அடிச்சும் போட்டுட்டு அட்மிட்டும் பண்ணிட்டியான்னுட்டார். அவன் பயந்தே போயிட்டான், போலீஸ் கேஸ் ஆகிட போறதோன்னு. அதுக்குள்ள அந்த மடத்துல இருக்க பெரிய சாது வந்தார். அவர் வந்தார், பார்த்தார், எப்படி இருக்காள், அடிச்சும் போட்டுட்டு அட்மிட்டும் பண்ணிட்டான் அப்படின்னார்.
அவன் பயந்து இதே ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கான், பயமா இருக்கு அப்படின்னா. அந்த பெரிய சாது நான் தப்பா எடுத்துக்காதப்பா, அடிச்சதும் கிருஷ்ணன், அட்மிட் பண்ணதும் கிருஷ்ணன், அந்த அர்த்தத்தை சொல்றார். அவர் ஒன்ன மீன் பண்ணி சொல்லவே இல்லை. அடிச்சு போட்டதும் கிருஷ்ணன், அட்மிட் பண்ணதும் கிருஷ்ணன், சர்வமும் கிருஷ்ணமயமா பார்த்துட்டு இருக்காருப்பா. அவர் ஒன்ன குத்தமா சொல்லல, நமக்கு எப்படிதான் தோணும், என்ன இப்படி சொல்றாருன்னு தோணும். அவர் அடிச்சு போட்டதும் கிருஷ்ணன், அட்மிட் பண்ணதும் கிருஷ்ணன், அவ்வளவுதான். என்ன பாவம் பார்த்துக்கோங்க, எல்லாமே கிருஷ்ண ரூபம். அது போல எல்லாரையும் பக்தா அப்படின்னு நீங்க பார்த்துட்டே வச்சுக்கோங்களேன், பேத புத்தி வராது, அபச்சாரம் பண்ண மாட்டோம். அபச்சாரம் பண்ண மாட்டோம். எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு பக்தி ஒளிஞ்சுட்டு தான் இருக்கு. அதனாலதான் வசுதேவர் தேவகினால கம்சன் நமஸ்காரம் பண்றான். தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடுவோம், 8வது குழந்தைய தூக்கி அடிச்சுட்டு அது ஆகாசத்துல போய் துர்கையா வந்து மறைஞ்சுடுத்து. அடுத்த க்ஷணமா அவளை சேவிச்சு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடுங்கன்றான். அடுத்த க்ஷணம் மன்னிக்கிறாவா, எப்படி முடியும்? படுபாவி 6 குழந்தைய கொண்டு போட்டுட்டு இப்ப நல்ல மாதிரி பேச என்னெல்லாம் கேள்வி கேட்போம். ஒரு கேள்வி, ஒரு திட்டு. சரி, வசுதேவர் திட்டலன்னா ஞானி, தேவகி தானே பூரணமா நஷ்டப்பட்டா, அவ ஒரு வார்த்தை சொல்லல. குழந்தை ஏண்டா அப்படின்னா கொடுத்தவனே பறிச்சுட்டான், அவ்வளவுதானே. அவன் தானே கொடுத்தான், அவன் தானே எடுத்துட்டான். அப்படி கொடுத்தவனே எடுத்துட்டான், திருப்பி அவனே வந்தான். தேவகி கேட்டவன் 6 குழந்தைய திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறான் இல்லையா, பாதாள லோகத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்து அவளுக்கு பால் கொடுக்கணும்ன்ற கொடுக்கற வைக்கிறான் இல்லையா பகவான். அப்ப அவனே தான் கொடுத்தான், அவனே தான் எடுத்தான். அப்ப அந்த பாவம், அப்ப யாரா இருந்தாலும் பக்தான்னு பார்த்துட்டு போயிடுது. அப்ப கவலையே இல்லை. ஹரந்தி காலம் சஹத்வதீயை மன்யே திரதான் மாதவ தன்ய தன்யான். இந்த போலீஸ்காரெல்லாம் பக்தா தான். 8 மணி நேரம் பத்மநாபர் கோயில் நிக்கிறாங்க. 8 மணி நேரம் ஜம்முன்னு நெத்தியில அழகா சந்தனம் எல்லாம் இட்டு முதல்ல வந்தவன டியூட்டி ஆரம்பிக்குமா முதல்ல பத்மநாபரை பார்த்துட்டு, எப்ப முடியுமோ பத்மநாபரை பார்த்துட்டு, கடைசியில கிளம்புறதுக்கு முன்னாடி பத்மநாபனை பார்த்துட்டு போறான். ரைட் ராயெல்லாம் டெய்லி அப்பாடா பத்மநாபர் கோவில்ல டியூட்டி. முகத்தை பாருங்க அவ்வளவு சாந்தமா இருக்கு. அதே அவள் ட்ரெஸ் போட்டு வெளியில இடங்களை பாருங்க பயமா இருக்கும், பேசவே தோணாத வாக்கிட்ட. அவன் வண்டியிலேயே அதுலயே வரும்போது. ஆனா பத்மநாபர் கோவில்ல வந்துட்டா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை கூட இந்த போலீஸ் கெத்து போலீஸ் புத்தியோட நான் ஒருத்தரையுமே பார்க்கல. அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து நிக்க அசந்து போறேன் நான் ஒவ்வொரு தடவையும். அவ அந்த கோவில் எவ்வளவு சாநித்தியம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. பிரத்யக்ஷ பிரம்மம் இருந்தா தானே இப்படி அவளெல்லாம் சமாதானப்படுத்தும். பெரிய பெரிய ஜட்ஜு வரா, யார் யாரோ வரா, பிரதான் மந்திரி வரைக்கும் எல்லாரும், ஜனாதிபதி வரைக்கும் வரா இல்லையா. வந்துட்டு உள்ள போயிட்டு வெளில வரும்போது சமாதானமா தானே வரா. அப்ப எப்பயோ வரவாளுக்கே சமாதானம் கிடைக்கணும், இங்கே இருக்க உங்களுக்கா குறைச்சல். அதனால அவனை நினைச்சுண்டு, அவன் பக்தாளை நினைச்சுண்டு ஆனந்தமா காலத்தை கழிந்தோ அவர்கள் தான் பாக்யவான்கள். அப்ப நீங்க தான் பாக்யவான்கள். நித்திய பத்மநாப கதை ஏதோ ஒன்று யாரோ சொல்லிட்டு இருக்கா, அவர் ரூபத்தை டெய்லி பார்த்துட்டு இருக்கு, ஆச்சரியமா அவன் பக்தாளை மாற்றி மாற்றி தரிசனம் பண்ணிட்டு இருக்கு. மன்யேத்திரதான் மாதவ தன்ய தன்யா உங்களை தான் சொல்லிட்டு இருக்க. சாய்த்தனால் யாரையோ சொல்லல, அப்படி இருக்கவாதான் பாக்யசாலிகள். அப்ப அந்த பாக்யத்தை சுவாமியே உங்க தலையெழுத்தா கொடுத்துட்டார், அவரா விதிச்சுட்டார். இதுதான் உன் தலைவிதி. என்னுடைய சொத்து விஷயம் இதெல்லாம் எப்படியோ 1 லட்சம் கோடி வச்சு எவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கோம் பத்மநாபரை பத்தி. மன்யேத்திரதான் மாதவ தன்ய தன்யான், அதுதான் அவர்கள் தான் உத்தமமான தன்யமானவர்கள் அப்படின்றார். சதா பிரசக்தாம் விஷயேஷு அசந்தாம் விஷயேஷு அசாந்தாம் மதிம் மதீயாம் ஜகதேக பந்து தவைவ காருண்ய வசாதிதானிம் சன்மார்காம் பிரேரய வாசுதேவ. பகவான பேசுறார். வாசுதேவா ஜகதேக பந்தா பந்தோ இப்படி எல்லாம் சொல்ற. சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தா, ஏதோ விஷயங்களை ஈடுபட்டு சாந்தி இல்லை. சாந்தி எப்ப வருதுன்னா இந்த விஷயங்கள்ல இருந்து விலகும் பொழுதுதான் சாந்தி. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க ஈடுபட சாந்தி போயிடுறது ஒண்ணும். சத் சங்கத்வே நிசங்கத்வம். இப்ப துசங்கத்வே நீங்க பாத்துக்கோங்க. அதான் சம்மந்தமே இல்லாத விஷயங்களை கேட்கிறோம். அப்படி ஆயிடுதான், அவ அப்படி பண்ணிட்டாளா, அவன் நம்ம கிட்ட ஒருத்தர் சொல்ல, அதை நம்ம 10 பேர்கிட்ட சொல்ல. அப்ப என்ன ஆகுறதுன்னா இதுலயே ஓடிட்டு இருக்கு பாருங்க. அப்ப அது என்ன ஆச்சுன்னு அது வேற ஒரு பெரிய நமக்கு பெரிய டென்ஷன். அப்புறம் என்ன ஆச்சு, அப்ப அதுல போயிடுது. அப்ப அசாந்தாம், நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல ஒரு மனசு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒரு துடிப்பு வந்துடுறதுனால சாந்தி போயிடுது. அசாந்தாம் விஷயேஷு அசாந்தாம். அதான் ரொம்ப அழகா சொல்றார். விஷயங்கள்ல ஈடுபட்டு
நம்ம சாந்தியை நம்மளே கெடுத்துக்கிறோம். யாரும் கெடுக்கல. சொல்றதுக்கெல்லாம் பிராரத்த கர்மா குத்தம் சொல்லப்பட எல்லாம் என் தலையெழுத்து, மனசுல நிம்மதியே இல்லை. என்னமோ பிராரத்த கர்மா ரொம்ப கேவலமான நினைச்சுக்காதீங்க. பிராரத்த கர்மா நல்லது கெட்டது ரெண்டுமே உண்டு. பிராரத்த கர்மா கெடுதல் இருக்கட்டும், நல்லது இருக்கே. திருவனந்தபுரத்துல வாழ்க்கை வாச்சிருக்கோம், அதுவும் பிராரத்த கர்மாவனால கிடைச்சிருக்கு. சரியா? பிராரத்த கர்மா ரூபமாக அனந்தபுர வாழ்க்கைன்னு ஒண்ணு லபிச்சிருக்கு இல்லையா? கூப்பிடுற தூரத்துல பத்மநாபன் இருக்கானா, இதுவே பெரிய பாக்கியம் தானே. அப்ப தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால அசாந்தம். மனசுல சாந்தி எங்க இல்லாம போற தேவையில்லாத விஷயங்கள். பாகவதம் கிளாஸுக்கு போறோம், அங்க போறோம் இங்க போறோம் அப்படின்னா, கிளாஸுக்கு போனோமா, பாகவதம் வாசிச்சோமா, பகவத் தியானம் பண்ணோமான்னு வந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பாகவத்தை தாண்டி மற்ற விஷயங்கள் நம்ம நுழைஞ்சோம்னா அசாந்தம். பாகவதம் ஓடி போயிடுச்சு. பாகவத்துக்கு அங்க இடமில்லாம போயிடுறது. பாகவத்தை அவமரியாதை பண்ணிடலாம். நமக்கு அவசியம் இல்லையா? அங்க பாகவதம் வாசிச்சாலும் ரைட், யாரோ எப்படியோ வாசிட்டு போட்டோம். சரியா வாசிச்சா வாசிக்கிட்டோம், தப்பா வாசிச்சா வாசிக்கிட்டோம். அவ சிரிச்சுட்டே வாசிக்கிட்டோம், அடுத்த வாழை பார்த்துட்டே வாசிக்கிட்டோம். உங்களுக்கு காது இருக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, காதுனால குடிங்கோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல மற்றவங்களுடைய சேட்டுகளை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எந்த அளவுக்கு எதை பார்க்கணுமோ அந்தந்த விளைவுக்கு அவ்வளவுதான். சாரத்தை கிரகிக்கணும். ஆராய்ந்து விட்டேனோ. யுத்தகாரிக்கு ஏன் மோட்சம்னு கோகர்ணன் கேட்கிறான். எல்லாரும் தானே பாகவதம் கேட்டா. அப்ப ரொம்ப அழகா விஷ்ணுதூதர்கள் சொல்றா, அவன் மட்டும்தான் கேட்டான். அவன் மட்டும்தான் எப்படி கேட்கணுமோ குடிச்சான். பிபந்தம் தன்முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம் சொல்றான் இல்லையா? ஜனங்களே குடிங்கோ அப்படின்றா இல்லையா? பிபத பாகவதம் ரசமாலயம். பிபத பாகவதம். பாகவத்தை குடிக்கணும். அதுக்கு மேல வேற எதையுமே பார்க்கப்படாது. ஹோட்டல்ல போனா சாப்பிடலாம், அதோட வந்துடணும். கிச்சன் பக்கம் போறா இல்லையோன்னு அதேதான். அதேதான். கல்யாண மண்டபத்துக்கு போறது சாப்பிடல, அதை விட கல்யாணம் சமையல் பண்ற இடத்த உள்ள நுழைய தைரியம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி சாரம் சாரம் அவ்வளவுதான். போனோமா பாகவதம் ரசிச்சோமா வந்துட்டே இருக்கணும். மற்ற எதுவும் கண்ணில் படப்படாது. பட்டாலும் மனசுல போகப்படாது. மனசுல போட்டாலும் உடனே மறந்துடணும். அது மேல 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 ஏற்றி வச்சுக்கப்படாது. அப்புறம் அசாந்தாம். அங்க ஒண்ணும் சரியில்லை, நான் போறது இல்லை, எப்படி ஆரம்பிச்சிருவோம். அவசியம் இல்லையே. ஏதோ பண்றா பாகவதமாக வாசிக்கிறாளை விட்டுடுவோம், அவ்வளவுதான். முடிஞ்சா போய் கேளுங்க, இல்லையா ஆத்துல உட்காந்துட்டு இருக்கும். அதனால சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தாம் மதிம் மதியாம் ஜகதேக பந்து. ஜகத்துக்கு ஏக பந்து. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கு ஏக பந்து. மற்ற பந்துலாம் மாறிட்டே இருப்பா, போஸ்ட் மாறுமோ மாறிட்டே இருப்பா. ஆனா ஜகத்துக்கு அன்னைக்கு இன்னைக்கு விடுறா பந்து. ஜகதேக பந்தோ சவைவ காருண்ய வசாதிதானி. ஏ பிரபோ, ஆச்சரியமா உன்னுடைய இந்த கருணையினால சன்மார்காம் பிரேரைய வாசுதேவ, என்ன சன்மார்க்கத்துல ஈடுபடியும்படியா தூண்டிடுப்பா. விஷயத்தை ஈடுபட்டு அசாந்தம் வந்துடுது, எனக்கு சாந்தி போயிடுச்சு. அப்ப நான் போற பாதை சரியில்லை. மனசுல சாந்தி இல்லைன்னா போற பாதை சரியில்லைன்னு தானே அர்த்தம். மனசுல சாந்தி இல்லைன்னா ஏதோ ஒன்னும் புரியலன்னு தானே அர்த்தம். அப்ப சன்மார்க்கத்துல போகணும் அப்படின்னா அங்க ஒன்னும் பயம் வராது. ஒன்னும் இப்ப சத்சங்கத்துல 2 மணி நேரம் உட்காரு, கில்ட்டி ஃபீலிங் என்னைக்காவது வந்திருக்கா? 2 மணி நேரம் உட்காந்து அப்படின்னா தோணித்து 2 மணி நேரம் உட்காந்து எவ்வளவு பலம் கிடைக்கிறது. ஏன்னா விஷயங்கள்ல ஈடுபடல. அப்ப என்னடா சன்மார்காம் பிரேரைய வாசுதேவன். அதனாலதான் நிறைய சத்சங்கம் கொடு அப்படின்றான் துருவன், பிரகலாதன். ஆச்சரியமா எல்லா பிரிவாளுமே நிறைய சத்சங்கம் கொடு சத்சங்கம் கொடு சத்சங்கம் கொடு. பிருத்து மகா சக்கரவர்த்தி சொல்றாருன்னு நிறைய காதுகள் கொடுப்பான். நிறைய சத்சங்கம் கேட்க நமக்கு காதுகள் நிறைய இருக்கு. சத்சங்கத்துக்கு ஒரு காது இருக்கதே பெரிய விஷயமா இருக்கு. 2 காது உள்ள, ஒரு காது இப்படி ஒரு காது நூல் பக்கம். சத்சங்கம் 2 காதே கொடுக்க மாட்டேங்க அவர் சொல்ல. நிறைய சத்சங்கத்துக்கு காதுகள் கொடு. எவ்வளவு சத்சங்கம் கேட்டா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இப்படி கேட்டுட்டே இருக்கணுமா. வம்புக்கு ஒரு காது கூட இருக்கப்படாது, காது மூடிடணும். வம்பே வேண்டாம். வாது அனவலம் நாரதர் சொல்ல, பக்தர்கள் வாத விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு. என்னவோ பண்ணிட்டு போட்டோம் யார் வேணாலும், நமக்கு அதை பத்தி லட்சியமே கிடையாது. நம்முடைய லட்சியம் பகவத் விஷயம். கோபிகள் அப்படித்தானே, வம்பு பேசினாலும் கிருஷ்ண விஷயம் தான் வம்பு பேசுற, வேற வம்பே இல்லை.
வேணுகீதம், கோபிகா கீதம் எல்லாம் வருவது கிருஷ்ண வம்பு தான். பிரமர கீதம் எல்லாம் கிருஷ்ண வம்பு மட்டும்தான். கிருஷ்ணன் அவன் சம்பந்தப்பட்ட வம்பு, மற்ற விஷயங்களை பத்தி அவ பேச்சே கிடையாது. அதனால சன்மார்க்கம் பிரேரைய வாசுதேவ, சன்மார்க்கத்தை ஈடுபடுத்துப்பா பத்மநாபா. காத்தால எழுந்தவனே பிரபு பத்மநாபா, இன்னைக்கு எப்படியெல்லாம் நான் சன்மார்க்கத்தை ஈடுபடணும், சன்மார்க்கமா அழிச்சுட்டு போயிடு. என் மனசு இந்திரியங்கள்லாம் விஷயத்துல மாட்டிக்காம உன் விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி பண்ணி அப்பாடா அப்படின்னு இருக்கும், சௌக்கியமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இப்ப பத்மநாபர் கோயில்ல வேலை பண்றா வச்சுக்கோங்களேன், அன்னன்னைக்கு என்ன டியூட்டியோ அதான் யோசிச்சுட்டு இருப்பா. வேற யோசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடையாது. ஒன்றும் இன்னைக்கு உண்டியல் திறக்கணும், உண்டியல் எண்ணணும், கரெக்டா சாயங்காலத்துக்கு விடணும். இப்ப பத்மநாபர் உண்டியல், பத்மநாபர் உண்டியல், பத்மநாபர் உண்டியல் இப்படிதானே மைண்ட் போயிட்டு இருக்கும். அதை பூஜை பண்ற போதிக்கு பத்மநாபர் 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 இப்படிதானே போயிட்டு இருக்கும். சன்மார்க்கம் பிரேரைய வாசுதேவ, சன்மார்க்கத்திலே ஈடுபடும்படியாக என்ன பண்ணிடு, நீ பண்ணுப்பா. மனசுக்குள்ளேயே கேட்கணும், சன்மார்க்கத்தை ஈடுபடுற மாதிரி பண்ணுப்பா. எது சன்மார்க்கம் நீ முடிவு பண்ணு, எது சன்மார்க்கம் நீ முடிவு பண்ணுப்பா. நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? சன்மார்க்கம் பலவிதமா இருக்கு, பலவிதமா சொல்லியிருக்கு நம்ம சனாதனமான ஹிந்து தர்மம். இதுல எது எனக்கு சன்மார்க்கமோ அதை நீ சொல்லு. யசோதைக்கு எதிராக சன்மார்க்கம்னா வாத்சல்யம், கோபிகளுக்கு எதிராக சன்மார்க்கம்னா பிரேம, ஆஞ்சநேயருக்கு எதிராக சன்மார்க்கம்னா தாஸ்யம், கோப குழந்தைகளுக்கு எதிராக சன்மார்க்கம்னா சக்கியம், சுதாமாவுக்கு எதிராக சன்மார்க்கம்னா தரித்திரம். சௌக்கியமா இருந்தார், நமக்கெல்லாம் தைரியம் கிடையாது. தரித்திரம் சன்மார்க்கம் இருந்துட்டார். விருத்ராசுரன் எங்க வேணா இருப்பேன், நாராயண நாமமே சன்மார்க்கம், என்ன தைரியம். பார்வதி சாபம் கொடுத்த பிறகு கவலையே படலம்மா, நான் நாக்க பிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம்னு போயிட்டு இருக்கார். எங்க போனாலும் நாமச்சமம் ஜபிக்கிறது என் சன்மார்க்கம். வடுகநம்பி ஆச்சாரிய கைங்கரியமே சன்மார்க்கம், அவ்வளவுதான். ராமானுஜ திருவுகப்பே எனக்கு சன்மார்க்கம், வேற ஒன்னும் சன்மார்க்கமே அவளுக்கு தெரியாது. இவ்வளவுதான், இதுதான் எனக்கு எது சன்மார்க்கம் நீ தீர்மானம் பண்ணு. கார்பண்ய தோஷ உபகத சுவாவகன்றது யுத்தத்துக்கு மட்டும் இல்ல. எனக்கு எது ஹிதம் எது சுகம்னு தெரியல, எனக்கு எது ஹிதம் நீ டிசைட் பண்ணு. எந்த விதமான பக்தி பண்ணணும் நீ டிசைட் பண்ணு. நான் எந்த மாதிரி நாமஜபம் ஜபிக்கணும் நீ டிசைட் பண்ணு. நான் எந்த மாதிரி சத்சங்கம் அனுபவிக்கணும் நீ டிசைட் பண்ணு. உன்னை நான் எப்படி அனுபவிக்கணும் நீ டிசைட் பண்ணு. எனக்கு என்ன பாவம் நீ டிசைட் பண்ணு, நான் டிசைட் பண்ணல. யசோதைக்கு வாத்சல்யம்ன்ற பாவம் அவளா டிசைட் பண்ண, இவன் தானே டிசைட் பண்ண. அம்மானு கூப்பிட்டது இவன் தானே. கோபிகளோட ராசகிரீட ஆடணும் அவள் ஆசைப்பட்டா, இவன் தானே ஆசையை தூண்டினா உள்ளுக்குள்ளேந்து. அப்ப நீ டிசைட் பண்ண, என்னுடைய பாவம் வரைக்கும் எல்லாம் நீ தீர்மானம். இது ஒரு சுகம். பக்தியில கூட பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறத, நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோ, நீ டிசைட் பண்ணு. அப்ப தானாகவே அந்த மனசு அப்படி விஸ்தாரமா போகும், அழகா பக்தி பாவம் புரியும், அப்படியே போயிட்டு இருக்கலாம். விவேகானந்தர் பக்தியில வந்துட்டார். எப்படி போனேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, சத்குருநாதா பாகிமாம்னுட்டார். கட கட கடன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க, கடகடன் ஜெயிச்சுட்டார். ராமகிருஷ்ண மடம் வரைக்கும் ஸ்தாபிதம் பண்ணி ஜெயிச்சுட்டார். ராமகிருஷ்ணருக்கு ஒண்ணுமே பண்ணல, மடம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விவேகானந்தர் வந்தார், ராமகிருஷ்ண மிஷன் நிஜமா இந்த மிஷன் போயிட்டே தானே இருக்கு இன்னி வரைக்கும். எத்தனை பேர் எத்தனை 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 பேர் மிஷன் போயிட்டு தான் இருக்கு, யாரும் தடுத்து நிறுத்த முடியல. பார்த்தா அந்த மாதிரி நீ டிசைட் பண்ணு, அவ்வளவுதான். நீ டிசைட் பண்ண, அது ஒரு சுகம். சன்மார்க்கம் பிரேரைய வாசுதேவ, இந்த சன்மார்க்கத்துல எழுதிட்டு போபா. பிள்ளை உறங்காவலிவாசர் அப்படிதான் சொல்ல ராமானுஜ இடத்துல. அழகா ரங்கநாதனை பார்த்தா, ரங்கநாதனே கதின்னு இருந்துட்டார். நான் என்ன பண்ணட்டும், நான் டெய்லி வேலைக்கெல்லாம் போயிட்டு வா, ஸ்ரீரங்கத்துல வந்து என்னோட ஆசிரமத்துக்கு மடத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து தங்கிக்கோ. உறையூர்ல தான் இருந்தாரு, அதங்கெல்லாம் போக வேண்டாம், இனிமே சரி இருக்கேன். சாயங்காலம் சத்தங்கள் சரி கேட்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வேலையை விட்டுட்டார். ராஜாவே வேண்டாம், நீங்க வேலை பண்ண வேண்டாம், உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்குறேன்னு. அழகா சம்பளம் எல்லாம் கொடுத்தான். வேலையை விட்டு ஒரு மாசம் கழிச்சு ராஜா சம்பளம் கொடுத்தான். எப்பயும் போல கொண்டு வந்து பிள்ளை உறங்காவலிதாசர் ராமானுஜத்தை அப்படி கொண்டு வந்து வச்சார். எப்பயும் கொண்டு வந்து வைப்பார். ராமானுஜர் அழகா அவருடைய சம்பளத்துல அவர் வீட்டு கணக்கெல்லாம் அவர் யோசிச்சு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பங்கு மடத்துக்கு எடுத்துட்டு மீதி அவருக்கு கொடுத்துருவார். இந்த வாட்டி கொண்டு வந்து இப்படி வச்சார். ராமானுஜர் பார்த்தா என்னது இது அப்படின்னா, சம்பளம்னா. நீ வேலைக்கு போகலையே அப்படின்னா. இல்ல ராஜா கொடுத்தான, எனக்கு ராஜாவுடைய தனம் வேண்டாம், எடுத்துட்டு போட்டு. அப்ப எடுத்துட்டு அப்பயும் ராஜா தனம். அப்ப ராஜா தனம் இல்ல, நீ உழைச்ச உழைப்புக்கு கிடைச்ச தனம், அதுலேருந்து எடுக்கிற உரிமை எனக்கு இருந்தது. இப்ப ராஜன் சும்மா கொடுக்கிற தனம், அந்த திமிரு தனம் எனக்கு வேண்டாம், கொண்டு போய் கொடுன்னு. எனக்கு வேண்டாம்னுட்ட. அதான் ஆச்சரியம்.
உடனே கொண்டு போய் கொடுத்துட்டார் பிள்ளை ரங்காவளிதாசன். எனக்கு வேண்டாம். அவர் எப்படி வாழ்க்கை நடக்கும்னா ராமானுஜர் பார்த்து பாருன்னு வந்துட்டார். ஆச்சரியம். சன்மார்க்கம் பெரியவா ரொம்ப அழகா எடுத்துட்டு போறா. மகாபெரிவாள் அவ்வளவு அழகா சன்மார்க்கத்தை எடுத்துட்டு போறா. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை விஷயங்கள் பெரியவா அவாவா தர்மத்துல இருக்கிற ரொம்ப அழகா சொல்ற. ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஐயங்கார் ஸ்திரீ அவவே பெரியவாளை சேவிக்கிறா. ரொம்ப குடும்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப அவளுக்கு கங்கையில போய் குளிக்கணும், குளிச்சா சரியாயிடும். ஆனா தென்கலை ஐயங்கார்லாம் கங்கையில போய் குளிக்க மாட்டா. அப்படிலாம் ஒண்ணு உண்டு. சடச்சாருன்னு பேரு இருக்கு. சடச்சாறு உப்புச்சாருன்னு பேரு. சமுதிரத்துல குளிக்க மாட்டாங்க, உப்பு தண்ணின்னு உப்புச்சாருன்னு பேரு. கங்கைக்கு சடச்சாருன்னு பேரு. சிவபெருமான் சடையில இருந்தாலும் சடச்சாருன்னு பேரு. அதனால குளிக்க மாட்டா. நிறைய உண்டு, சொல்லாத வரைக்கும் உத்தமம். அது ஒரு வைராக்கியம். அது தப்பாவும் எடுத்துக்கலாம், சரியாவும் எடுத்துக்கலாம். பெரியவா அப்படி சிரிக்கிறா. சடச்சாறுல குளிக்க மாட்டாய்? முடியாது பெரியவா. சால கிராமம் இருக்கு ஆத்துல அப்படிங்க இருக்குன்னு. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை பொண்ணுக்கு. நித்தியம் சால கிராமத்துக்கு அழகா திருவாராதனம் பண்ணி, அந்த ஐயங்கார் பாஷையில பேசுற திருவாராதனம் பண்ணி அழகா துளசியை டெய்லி சாப்பிட்டுட்டு வா. அழகா ஏகாதசி உபவாசம் இரு. அதுவும் திருவாராதனம் பண்ணும்போது உங்க ஆத்துக்கார நன்னா குளிச்சுட்டு பஞ்சகச்சம் கட்டிட்டு 12 திரும்ப இட்டு பண்ண சொல்லு. இவ்வளவு சொல்றார். இத்தனையும் சொல்றார். சரி பெரியவா அப்படியே பண்றேன்னா கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறுறது. சம்பிரதாயத்தை விட்டு மாத்தாம பெரியவா ரொம்ப அழகா சொல்றார். அதானே அழகு, அதானே பெரியவா. அதுதான் மகாபெரியவானா எல்லாருக்கும் ஏன் ஈர்ப்புன்னா அவாவா சம்பிரதாயத்துல நிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது இறுக்கி பிடிச்சுக்கோன்ற அதுதானே வசதி இல்லையா? ரொம்ப அழகு. அந்த அம்மா அவ்வளவு அழகா கண்கள் ஆனந்த பாசம் வழிகிறா. இது பண்ண முடியும் பெரியவா, பண்ணு அவ்வளவுதான். பிரத்யேக தெய்வம் தெரிஞ்சு வந்துட்டா. எங்கேயா சம்பிரதாயத்துக்கு விரோதமா சொன்னா மனசுல ஒரு வருத்தம் வந்துருமே, அபராதம் ஆயிடுமா. இது ரெண்டும் ரொம்ப அழகா மேட்ச் பண்ணி பெரியவா பேசலாம். அதான் ஆச்சரியம். சன்மார்காம் பிரேரய வாசுதேவ. அந்த மாதிரி அந்த சன்மார்க்கத்துல பிரவர்த்திக்கும் பண்ணும்படியா நீ பண்ணுப்பா, உன்னால முடியும். ஏன்னா என்னுடைய ஆதியிலேருந்து உனக்கு தெரியும், எனக்கு ஆதியும் தெரியல அந்தமும் தெரியல, மத்தியத்துல மாட்டின்னு முழிக்கிறேன். ரெண்டும் கேட்டா மந்தாகா சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக அல்பாயுஷக. அவ்வளவுதான் நமக்கு அடையாளம் அஞ்சுதான். மந்தாகா சுமந்த மதையோ மந்த பாக்யா உபதிருத்தா அல்பாயுஷக. அதனால எனக்கு சன்மார்க்கம் எது நீ தீர்மானம் பண்ணுப்பா. சாந்தி இல்லாமல் இருக்கேன், நீ என் சன்மார்க்கத்தை காட்டி கொடுன்னு பத்மநாபர் காலில் விழுறாரு. திருஷௌ பவன் மூர்த்தி விலோகலோலே சுதி சதே சாரு கதா பிரசக்தே கரௌ சதே பூஜன பத்த திருஷ்ணௌ இதேஹி நித்யம் மம பங்கஜாக்ஷ. சன்மார்க்கம் பிரேரையன்னு சொன்னாரா? உடனே பகவான் அழகா அவருக்குள்ளேருந்து பதில் சொல்லிட்டா. எப்பொழுதுமே ஆச்சரியமா உன்னுடைய அற்புதமான மூர்த்தியை பார்த்துட்டே இருக்கணும், டெய்லி பார்க்கணும்பா. ஆயுசு கடைசி நாள் வரைக்கும் நீங்க போயிட்டுக்கார் அப்படின்னும். காசால பத்மநாபர் சேஷ் வந்துதான் போனார், அவ்வளவுதான். கடைசியா பார்த்தது பத்மநாபர். வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன? இதுக்கு மேல பெருசா ஒன்னும் சொல்லிக்கிறது ஒண்ணுமே இல்லை. மரணத்துல எப்படி ஒரு நாள் விட்டு தொலைணும் இந்த கருமாந்திரத்தை, அப்படிதான் சொல்லணும். அப்பதான் வைராக்கியம் வருதா பார்க்கல. கருமாந்திரம் சொல்லுவோம் இல்லையா, கருமாந்திரம் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி மலமூத்திரம் மாமிச பிண்டம் அழுக்குடம்பு எச்சில்வர். ஆனா 12 பட்டினம் காப்பி ரெண்டுமே உண்டு. அதாவது இதுல அபிமானம் வச்சா கேவலம், இது பகவத் சொத்தின் அபிமானம் வச்சா வசதி. ரெண்டு இருக்கு. அப்ப அவர் சொல்றார், இது 12 பட்டினம் காப்பு ஆகணும்னா என்னடா பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதும் உன்னுடைய ரூபத்தை பார்த்துட்டு இருக்கணும். ஜோரா கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய எழுதாதா சொன்னது சொல்றாரு. கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய. அதேதான். திருஷௌ பவன் மூர்த்தி விலோகலோலே ஸ்ருதி சதே சாரு கதா பிரசக்தே. என் காதுகள் எப்பொழுதும் உன் கதைகளையே கேட்கட்டும், அதான் வேணும். ஸ்ருதிம் சகார அச்சுத சத் கதோதய. அம்பரீஷனை பத்தி சொல்றார் அழகா. ஜோரா சோத்ரத்வம் அழகா. ஸ்ரோத்ரத்வயம் துவம் சுணு அப்படின்றா. அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வயம் துவம் சுணு அப்படின்றா. அச்சுத கதைகளை கேளுக அப்படின்றா. அதேதான் அவரும் சொல்றார்.
சுதிம் சதே சாரு கதா பிரசக்தே கரவு சதே பூஜன பத்த கிருஷ்ணவ். அழகா உனக்கு பூஜை பண்ற மாதிரி கைகள். இவ்வளவுதான். வேற என்ன வேணும்? வேற ஒண்ணுமே வேண்டாம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சய. ஸ்ரீதரன் அர்ச்சனை பண்ணு. வெள்ளு தாத்தா சொன்னது இப்படி சொல்ற. ஸ்ரீதரன் அர்ச்சனை பண்ணு. நாக்கே கேசவன். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சய அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய அரேர் கச்ச அங்கிரியுக்மாலயம். 14 கோயிலுமே இப்படி பிரதட்சணம் போடுற அந்த கால்கள் அப்பாட சந்தோஷப்படுறதான். அப்பா எனக்கு நல்ல கதி கிடைச்சு கொடுத்துவான் எப்படா. ஆனா நீங்க 14 கோயில பிரதட்சணம் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு வீட்டு கல்யாணம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கும்போது என் தலையெழுத்து இவாகிட்ட வந்து மாட்டி நான் படுற பாடு கண்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு சை அப்படின்றவா. நம்மள உடம்பே மதிக்கிறது இல்லையா? உடம்பை விட நம்ம பெரியவா. அந்த உடம்பே நம்மள எப்படா மதிக்கிறதுனா ரொம்ப ஜாகிரதையா அந்த கால்கள் கைகள்லாம் பகவத் விஷயமா ஈடுபடும் பொழுது. இல்லாட்டி இந்த கால்கள்னால என்ன பிரயோஜனம், இந்த கைகள்னால என்ன பிரயோஜனம்? என்னத்துக்கு இருக்கணும்? கோரா கும்பர் வெட்டிக்கிறாரோன்னு தன் கைகளை என்னத்துக்கு அவசியம்? காமசுகத்துக்காக தான் இந்த கைகளா? வேண்டாம், வெட்டி போடுட்டார். பாண்டரங்கன் திருவடியை தொடாம காமத்துக்காக தான் இந்த கைகள் உபயோகம் ஆகும்னா அந்த கைகள் எனக்கு வேண்டாம் வெட்டி போடுறான். பாண்டரங்கனே பார்த்தா இல்லடா உனக்கு கைகள் வேணும் ஏன்னா என்ன நீ தொடணும்னு அவனா கைகளை திரும்பி கொடுத்தான். அதானே வசதி. அதனால கரவு சதே பூஜன பத்த கிருஷ்ணவ். பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்துரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள். அதேதான் கரவு சதே பூஜன பத்த கிருஷ்ணவ். எல்லாம் அப்படியே வருது பாருங்க, ஒரே மாதிரி. எல்லாருடைய பாவம் ஒரே மாதிரிதான் இருக்கு, மாற்றமே கிடையாது. நமக்கெல்லாம் ஒரே பாவம், அகம்பாவம். அகம்பாவம் ஒரே மாதிரி தானே இருக்கும், அவரோட ஆக்ஷன் ஒரே மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி அவளுக்கு பக்தி பாவம் ஒரே மாதிரிதான் இருக்கும், மாற்றமே இல்லை. விதேஹி நித்தியம் மம பங்கஜாக்ஷ. டெய்லி இப்படியே பண்ற மாதிரி என்ன பண்ணிடுப்பா, வேற என்ன பண்ணுதான் சன்மார்க்கம். நித்தியம் இதையே பண்ணிடுப்பா, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டவே வேண்டாம் பிரபு, இதுதான் சுகம். யார் உன் கதையை கேட்கிறாளோ, யார் உன்னை டெய்லி பார்க்கிறாளோ, யார் உன் பக்தாளோட நேரத்தை காலத்தை கழிக்கிறாளோ அவர்களே தன்யமானவர்கள். சதா விஷயத்துல ஈடுபட்டு சாந்தி இல்லாம இருக்கேன், அதனால என்ன சன்மார்க்கத்துல பிரவர்த்திக்கும்படியா பண்ணு. என் கண்கள் எப்பொழுதுமே உன்னை பார்க்கும்படியா பண்ணு, காதுகள் உன் கதைகளை கேட்கும்படியா பண்ணு, கைகள் உனக்கு பூஜை பண்ணும்படியா பண்ணிடு. பங்கஜாக்ஷ இதை நீ பண்ணி கொடுத்துரு. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இதை மட்டும் பண்ணி கொடுத்துருப்பா, மத்தெல்லாம் ஜோட், நான் ஒண்ணுப்பா கவலையே இல்லை. ரிணாம் பவத் பாத நிஷேவனம் து மகௌஷதம் சம்ஸ்ருதி ரோகஹாரி ததேவமே பங்கஜநாப பூயாத் த்வன் மாயையா மோகித மானசஸ்ய. ரொம்ப அழகா பகவான பிளேம் பண்றார். த்வன் மாயையா மோகித மானசஸ்ய. துபார் எங்க மேல என்ன குத்தமா இருந்தாலும் உன் மேலதான் தப்பு. டேய் நானடா பண்ண, த்வன் மாயையா, நீ தானே படைச்ச, எங்களையும் படைச்சு மாயை யார் படைக்க சொன்னா? நாங்க கேட்டோமா? மாயை பத்தி எங்களுக்கு ஏதானும் தெரியுமா? நீயே படைச்சாய். 2 பேருக்கும் ஒத்து வராது, 2 பேருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா தள்ளி தள்ளி தானே வைக்கணும். சொல்றோம் இல்லையா, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா தப்பு தானே. ஒரு பஞ்சையும் வச்சுட்டு நெருப்பையும் பக்கத்துல வச்சா அவர் தப்பா நம்ம தப்பா? அவர் தப்பு தானே. திருமங்கை ஆழ்வார் கேட்கிறாரோ, கோலையாபீட மாதிரி யானை மாதிரி வினை இருக்கு, ஏன் தப்பா? ஓன் தப்பு, நீதான் ஆதி மூலம். அதான் கஜேந்திரன் கரெக்டா கூப்பிட்டான், ஆதி மூலமே. நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா காரணம் நீதான், நான் இல்லை. ஆதி காரணம் நீ தானே, நான் உன் கூட தானே இருந்தேன். பிரளயத்தை நான் எங்கேயாவது தப்பு பண்ணேனா? பிரளயத்தை எங்கேயாவது காமத்துல மாட்டிருந்தேனா? பிரளயத்துல உன் வயிற்றுல இருக்கும்போது நாம தேமேன்னு தானே இருந்தேன். ஏதான ஒரு குத்த நீ என்கிட்ட சொல்லு பார்க்கலாம், ஒரு குத்த நீ காட்டு. தாயார் தான் கேட்கலாம் பெருமாள் கிட்ட, அவன் குத்தம் பண்ணா அவ குத்தம் பண்ணா சொல்லிட்டே இருக்கல. பிரளயத்தை யார் குத்தம் பண்ணா அப்படின்னா யாருமே குத்தம் பண்ணல, சமத்தா வயிற்றுல. அப்ப யார் மேல குத்தம்? தாயார் பிடிச்சுட்டா. அது நான் சிருஷ்டிச்சேன், அப்ப யாரு சிருஷ்டிச்சா? நீங்க தானே. ஆமா, அப்ப யார் மேல குத்தம்? பெருமாள் இப்ப என்ன பண்ணணும்ன்ற குத்தத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாரா? கிருபை பண்ணுங்க, அது பண்ணிடுறேன், அது ரொம்ப ஈஸியா இருக்கு. தொன்மாயையா மோகித, இன்னும் அழகான வார்த்தை பாருங்க. பத்மநாபா தப்பு பண்ணிட்டேன், என் தப்பு இல்ல உன் தப்பு.
தொன்மாயையா மோகித மானசஸ்ய. என்ன அழகு பாருங்க, தைரியம் வேணும். நமக்கெல்லாம் சொன்னா பயம் இங்க கொண்டு தண்டிச்சிருவாரோன்னு. ஆழ்வார்கள் பக்தர்களுக்கெல்லாம் அந்த பயமே இல்லை. அதனாலதான் சொல்றார் ஆச்சரியமா, ததேவமே பங்கஜநாப பூயாது தொன்மாயையா மோகித மானசஸ்ய நிருணாம் பவத்பாத நிஷேவனம் து மகௌஷதம் சம்ஸ்ருதி ரோகஹாரி. மனுஷாளுக்கு இந்த சம்சார சாகரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய மகா ஔஷதம் எதுன்னா தத்பாத சேவனம். அவ்வளவுதான். டெய்லி போய் உன்னுடைய சரணகமலத்தை பார்த்து அதை சேவனம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். தனியா போய் கை காலெல்லாம் பிடிச்சு விட வேண்டாம். பகவானை பார்த்தாலே போதும். பகவத்பாத நிஷேவ மகௌஷதம் சம்ஸ்ருதி ரோகஹாரி. சம்சார துக்கம் எங்கே தொன்மாயையா மோகித மானசஸ்ய. உன்னுடைய மாயினாலே மோகத்துல மாட்டின்ற மனசுடைய சம்சாரிகள் மாட்டின்ற படாத பாடுபடுறான். அதுக்கு ஒரே கதி என்னடான்னா ஓன் திருவடி. நீ தானே பண்ணாய், பண்ணது நீ தானே, நீ தான் சரி பண்ணணும். நாங்க எப்படி சரி பண்ண முடியும்? நாங்க எப்படி சரி பண்ண முடியும்? பண்ணது நீ தானே, எங்க தப்பு இல்லையே. சமயத்துல ஆத்துக்குள்ள சாவி வச்சு கதை அடைச்சுட்டு போயிடுவோம். அது அந்த ஆட்டோமேட்டிக் லாக்கா இருக்கு வச்சுக்கோங்க. யாரு தப்பு பண்ணாலும் அவளை தானே போய் பூட்டை உடைக்கணும். கூட்டு வந்து பூட்டை உடைச்சி திருப்பி புது பூட்டுக்கு செலவை அவனுக்கு பூட்டை உடைக்கிற பைசாவையும் கொடுத்து, புது பூட்டு வாங்கறதுக்கு பைசாவை கொடுத்து, புது பூட்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்றதுக்கு பைசாவா தானே கொடுக்கணும். குடும்ப தலைவன் அவர் தானே பண்ணணும். சரி, குடும்ப தலைவனை விட்டுடுவோம். குழந்தை பண்ணிடுத்து, ஒரு 3 வயசு குழந்தை பண்ணிடுத்து, கதவை டக்குனு இழுத்து எடுத்து அடைச்சு எடுத்து குழந்தைய முத்து முத்தினா அது தப்பா? அந்த மாதிரி லாக் போட்டது அப்பாவோட தப்பு. அதுக்கு தெரியுமா? அதுக்கு தெரியுமா? அந்த லாக்கை பத்தி அதுக்கு தெரியுமா? காட்ரேஜ் லாக்கு இழுத்தா தாப்பா போட்டுடுறோம். அப்பா ஜாலியா போன் பேசி வெளில நிக்கிறார். வெளில போலான்னு சொல்லிட்டாரு, கீழே இறங்கி எடுத்தோ, குழந்தை வாசல் வந்து எடுத்தோ, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணா கதவை இழுத்து எடுத்தோம். அவ்வளவுதான். அதுக்கு தெரியுமா? எப்பயுமே வெளில வந்தா அப்பா கதவை இழுத்து அடைப்பால. சரி, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கதவை இழுத்து அடைச்சு எடுத்து, சாவி உள்ள இருக்குன்னு அப்பாவுக்கு தானே தெரியும். இதுக்கு தெரியுமா? அதுக்கு சாவி பத்தி அப்பாவோட வெளில போறோம் அந்த குஷி தானே. கதவை இழுத்து அடைச்சு எடுத்து உள்ள சாவி மாட்டின்னு எடுத்து குழந்தைய திட்டி தான் பண்ண முடியுமா? ஏதான காரணம் உண்டா? தொன்மாயையா மோகித மானசஸ்ய. அநியாயத்துக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நியாயமே இல்லாம. நான் சொல்ல சுவாமி நான் சொல்லி கொடுக்கிறார். அப்ப பகவானே உன் மாயினால மோகிச்சு விழுந்துட்டேன்பா. அப்ப உன் திருவடி தானேப்பா கதி. உன் மாயில மாட்டினுட்டேன், நீ தானே ரட்சிக்கணும், ரக்ஷகன். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். அப்ப காப்பாத்துப்பா. உன்னுடைய பாத கமலங்கள் தான் சம்ஸ்ருதி ரோகஹாரி. அதுதான் ரோகத்தெல்லாம் நாசம் பண்ணும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ, ஓ மாயில மாட்டின்னு இருக்கும். எங்க தப்பு இல்லை, என் தப்பு இல்லை, என் தப்பு இல்லை, ஓ மேலதான் தப்பு. யதீஹ பக்தி தவ பாத பத்மே ஸ்திராஜனானாம் அகிலார்த்திஹந்த்ரி ததா பவேன் முக்திரஹோ கரஸ்தா தர்மார்த்த காமா கிமு வர்ணனீயாஹ. யதீஹ பக்தி தவ பாத பத்மே ஸ்திராஜனானாம் அகிலார்த்திஹந்த்ரி. ரொம்ப அழகா சொல்றா. ததா பவேன் முக்திரஹோ கரஸ்தா தர்மார்த்த காமா கிமு வர்ணனீயாஹ. ஆச்சரியமா, உடைய திருவடிகள்ல பக்தி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்திலேருந்து விடுதலை கிடைச்சிடும், மோட்சமே கிடைச்சிடும். மோட்சமே கிடைச்சிடும்னா தர்மார்த்த காமம் கிடைக்கும் நான் சொல்லணுமா? அவ்வளவுதான். பத்மநாபனை பிடிச்சா மோட்சமே கிடைக்கும்னா பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வேற நன்னா படிக்கணும், சொந்த வீடு வாங்கணும், இந்த வீட்டுக்கு பிரச்சனை வரப்படாது, குழாவை திறந்தா தண்ணி வரணும், இதெல்லாம் கேட்கணுமா? தானா வராதா? வியாதி வந்தா டாக்டர் கிடைக்கணும், தனித்தனியா கேட்கவே வேண்டாம். ஒரே பதில் தான், பகவான் திருவடிகள்ல சரணாகதி அடை. அப்பேற்பட்ட ஒரு சுவாமி சக்கரதேவ பிரபன்னாய அபயம் சர்வபூதேபியோ மா சுச்ச எல்லாம் சேர்த்து அகம் ஸ்மராமி மத்பக்தம். சக்கரதேவ பிரபன்னாய அகம் ஸ்மராமி மத்பக்தம் மா சுச்ச. ஒரு முறை என் காலில் விழுந்து என் பக்தனை நான் நினைக்கிறேன் வருந்தாது, அவன் திருவடிகளில் விழுந்தா போதும். அவன் திருவடியில் விழுந்தா மோட்சமே கிடைக்கும்னா மற்றதெல்லாம் கிடைக்கும் நான் சொல்லணுமா? கோடீஸ்வரன் இருக்கான், பிள்ளைக்கு கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கான், எல்லா சேர்த்து அவனுக்கு தான். அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குமா? அட ஏண்டா நீ வேற, எல்லா சொத்தும் ஓம் பேர்ல தாண்டா இருக்கு, என் சொத்தே ஓம் பேர்ல தாண்டா இருக்கு. அதான் நமக்கு பதறது 1,00,000 கோடி. ஏன்னா நம்ம சொத்து இல்ல, பத்மநாபர் சொத்து இல்ல,
என்ன ஆகுமோ ஜாகிரதையா இருக்கணுமே. நம்ம சொத்து இல்லையா, நம்ம பத்மநாபன் நம்ம சொத்து, பத்மநாப சொத்து நம்ம சொத்து. அப்ப எடுக்கலாம் கூடாது, பார்க்கவே முடியல. அப்புறம் தானே பேப்பர்ல இருக்கும் தெரியுமா, சொத்து 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 அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மோட்சமே கிடைக்கும். மற்ற விஷயங்களை பத்தி மனசுல போட்டு உழப்பிக்க வேண்டாம், அதான் அர்த்தம். குடும்பத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ மரணத்தை பத்தியோ மோட்சத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டாம். அவனுடைய திருவடி தாமரையை மட்டும் நினைச்சுட்டு இருந்தா போதும். அது மட்டும் தான் நீங்க பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டே இருந்தா காலத்தே எல்லாம் மாறும். பிராரப்த கர்மானுரூபமா என்ன வேணா நடக்கணும். பவ்யம் எப்படி வேணா நடக்கணும். அவனே நினைச்சிட்டு இருக்கும்போது பகவான் பார்க்கணும், அவன் என்னையே நினைச்சிட்டு இருக்கானே. ஒரு பக்கம் பிராரப்தம் படுத்துறது, அப்புறம் எல்லாரும் என்னெல்லாம் கேவலப்படுத்துவா. யோகக்ஷேம மகாமிகம் 4 அவசரப்பட்டு வாயை விட்டுட்டேன் கீதையில. அதுக்காகவே பயந்து 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 எல்லாம் சரி பண்ணுவாராம். அவருக்கு என்ன பத்மநாபரே கதின்னு கிடக்கிற எல்லாம் நடக்கிறது அப்படின்னு லோகத்தெல்லாம் பெருமூச்சு விடும்படியா நடக்குமா. பெரியாழ்வாரை பார்த்து அப்படிதான் பெருமூச்சு விடுறா. ஏதோ உண்டை கட்டி பிராமணன் ஏதோ 4 பாட்டு பாடிட்டு டெய்லி ஒரு மாலையை போட்டு இருக்குன்னு பார்த்தா ரங்கநாதனுக்கு மாமனார் ஆயிடுத்து பத்தியா கடம் அப்படின்ற. இப்படி ஒரு மாப்பிள்ளை யாரு கிடைப்பா. மாமிகள்லாம் பேசுறாளாம், பாத்தியா கூறப்படவ எப்படி இருந்து தெரியும், அப்படியே வைர ஊசி போட்டா மாதிரி சரிங்க. நம்ம அது ஒன்று வாச்சிருக்கேன் அப்படின்னு 10வது கிரகம்னு பேரு மாப்பிள்ளைக்கு. நவகிரகத்தை கூட பிரீத்தி பண்ணி சமாதானப்படுத்திடலாமா. இது எதுக்கு சமாதானம் ஆகுன்னே தெரியல. நவகிரகம் கூட ஒவ்வொரு வாட்டி பிடிச்சிட்டு விட்டுட்டு போயிடுமா. இது பிடிச்சதுன்னா ஆயுசுக்கு விடுறது இல்லை. 10வது கிரகம் சனி பிரீதிக்கு திருநள்ளாறு போகலாம். மாப்பிள்ளை பிரீத்திக்கு எங்க போய் தொலைகிறது. எதையானு சொல்லிட்டே இருப்பாளாம் 10வது கிரகம். ஆனா அவருக்கு 10வது ஜாக்பாட் கிடைச்சு விடுத்தான். யாரா, நான் ரங்கநாதன் கிடைச்சு விட்டான். நீயும் எனக்கு ஒரு மாமனார் நூற்றான பகவான். எல்லாரும் பெருமூச்சு விடுறா. பல்லக்கில் பாத்தியாடி, நம்ம எல்லாம் வீதி அடைச்சு பந்தல் போட்டு பெருமையா பேசியிருந்தோம். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் வரைக்கும் பந்தல் போட்டுட்டான். ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பந்தல். ஒரு குந்துமணி காசு அவருக்கு தங்கம் இல்ல. பஜனை பண்ணிட்டு போறாரு. அவர் வைத்திருக்கா இருக்கு வழக்கம். நம்ம எல்லாம் வாயை கட்டி வயிற்ற கட்டி என்னெல்லாமோ பண்ணி பணத்தை சேமிச்சு பானபானையும் நகையெல்லாம் வச்சு 1008 ஜாதகம் எல்லாம் பார்த்து இது சேருமா அது சேருமான்னு கேட்டு இந்த ஜோசியம் தெரியல அந்த ஜோசியம் தெரியல எல்லாம் பண்ணி கொடுத்து 1008 சண்டை, சொந்தக்காரன் அடுத்த காலம் எல்லாம் சண்டை. ஒரு சண்டை கூட இல்லாம ஒரு கல்யாணம், ஒரு சம்பந்தி சண்டை இல்ல. இப்படிலாம் லோகத்துல கல்யாணம் நடக்குமா? கலியுகம் நடந்து கொடுத்தே என்ன பண்றது புலம்புறாள், பெருமூச்சு விடுறாளாம். ஆண்டாளோட கல்யாணத்தை பார்த்துட்டு சரி பெரியாழ்வாரை விட்டுடுங்க. புரந்தரதாசர், நமக்கோடி நாராயணன் அத்தனையும் விட்டுட்டு போயாச்சு பன்றிபுரத்துல. பொண்ணுக்கு வயசு வந்துடுத்தே பயப்படுறாளாம். மாமி கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு. பாண்டுரங்கனே அழகா வந்து சம்பந்தம் பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணி அவனே சமையல்காரனா நின்று சமையல் பண்ணி போட்டு கல்யாணத்தை நடத்தி கொடுத்தான்னு இருக்கு புரந்தரதாசர் வைபவத்துல. பொன்னாத்துக்காரா எப்படி வரா அப்படின்னா இதோ நடந்து வரா. யாரும் பஜனை கோஷ்டி வரா, அவதான் பொன்னாத்துக்காரா. ஜாலியா புரந்தர விட்டலா ஜெகதோதாரணான்னு வராரு இவர். கல்யாணம் ஜோரா நடந்து கொடுத்தோம். சரி பொண்ணு அழகா ருதுவாயிட்டா. சரி சீரெல்லாம் பண்ணணுமே, அப்ப பால்ய விவாகம் பண்ணிடுவாளே. இப்ப என்னதான் வருமா அப்படின்னு பார்த்தா விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப பயந்து போயிட்டார் சம்பந்தி. தெரியாதனமா மாட்டிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அழகா ஜம்முன்னு வந்து சீர் இறங்குறதான். பாண்டரங்க திரும்பி கொண்டு வந்து சீரை கொண்டு வந்து வைக்கிறான். புரந்தரதாசர் தெரிஞ்சதெல்லாம் புரந்தர விட்டலா, அவ்வளவுதான். நவகோடி நாராயணா இருக்கும்போது இப்படி செலவு பண்ணதில்லை. இப்ப ஒத்த பைசா இல்ல, சல்லி காசு அவர்கிட்ட இல்ல. ஆனா அத்தனையும் ஜோரா நடக்க அவன் இஷ்டம். அவன்கிட்ட ஒப்படைச்சு அவன் பார்த்துப்பான். தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் கிடைக்கும். அதனால தைரியமா அவன் இருக்கான் அப்படின்னு விட்டுடணும். மனசை போட்டு அலட்டிக்கப்படாது. திருப்பி குழந்தைகளை பத்தியே நினைச்சு மனசை போட்டு அலட்டி நேரத்தை வீணடிக்கப்படாது. பத்மநாபா உன் குழந்தை நீ பார்த்துக்கோ விட்டுடுங்க. திருப்பி மூக்க நுழைச்சி இப்படி கஷ்டப்படுறாளே, இப்படி படாத பாடுபடுறாளே. அப்புறம் அப்ப கொடுக்கவே இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கவே இல்லை. நீங்களாம் எப்படி தெரியுமா கொடுக்க? அடுத்த சாவியை கொடுப்பேன் வந்தோன்னு கொடுங்கன்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு போறாரு. கொடுக்கும் போதே அவ ஒண்ணு எடுத்துப்படாதான் கொடுக்கிறாரு. வெளியூர் போகும்போது சாவியை கொடுத்துட்டு போவோம். அப்புறம் மனசு அடிச்சு அவ திறந்து உள்ள உட்காந்துருப்பாளோ வேற யாரா கேட்பா. எங்க ஆத்த சொந்தக்காரா
கல்யாணத்துக்கு வரா 2 நாள் அங்க தங்க நல்லா தங்கிக்கோங்க. நமக்கு பக்கு 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 பக்குன்னு நம்ம க்ளோசெட்லாம் ஒழுங்கா வச்சுக்கிறோமே, பூசா வீடியோ பண்ணிருக்கோமே, பெயிண்ட் அடிச்சிருக்கோமே, அவளே சரியில்லை, அவ வந்து எப்படி இருப்பாளோ, அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டோம். உள்ளுக்குள்ள ஓடி இதே இருக்கும். சதா விசேஷ் அசந்த அசாந்தா அதேதான். அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கப்படாது. கொடுத்தா உன்னுடையதுன்னு கொடுத்துடணும். இந்த குழந்தை உன்னோடது. ஆத்துக்கார் ரொம்ப இம்சப்பட்டாங்க. ஆத்துக்கார் உன்னோடதுன்னு கொடுத்துருக்கோம். உன்னோடதுன்னு கொடுத்து நேர்ந்து விட்டுருங்கோ. பத்மநாபருக்கு பொண்டாட்டி அடங்கலையா, நேர்ந்து விட்டுருங்கோ. இது உனக்குதான், எனக்கு இல்லப்பா. ஏன்னா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் நமக்கு தெரியல. எல்லாம் பிராரத்த ரூபமா வந்துடுத்து. அவனுக்கு பிராரதத்தை ஹேண்டில் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. கோடி கோடி ஜென்மாவா எல்லா பிராரதத்தையும் ஹேண்டில் பண்ணதுனால நமக்கு இது ஒரு பிராரதம் பெருசா இருக்கு. அவனுக்கு இந்த மாதிரி பல கோடி பிராரப்தம், அதனால அவர் ஹேண்டில் பண்ணிப்பார். நமக்கு வியாதி வந்துட்டா நமக்கு தானே பயமா இருக்கு. டாக்டருக்கா பயப்படுறா? டாக்டரா பயப்படுறாரு? இல்லவே இல்லையே. அவர் ஜாலியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கார், பணத்தையும் வாங்கிட்டு சௌக்கியமா. ஏன்னா அவருக்கு இதே பழக்கமா போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பகவானிடத்துல நேர்ந்து விட்டுருங்க. இந்த உனக்கு, இந்த உனக்கு, இந்த உனக்கு. அவதானாகவே எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவன் பார்த்துப்பான். உங்களையும் நேர்ந்து விட்டுருணும். இந்த மாதிரி என்ன வச்சு என்னால சமாளிக்க முடியல, என்ன வச்சு என்னால குப்பை கொட்ட முடியல, உன்கிட்ட கொடுத்த நீ வச்சுக்கோ, உனக்கு வேணா சரி பண்ணிக்கோ, அவ்வளவுதான். உனக்கு நான் வேணும்னா நீ சரி பண்ணிக்கோ, கடகடன் சரியாயிடுவேன். நான் சரியாகணும் ட்ரை பண்ண, நான் இருக்கிற வரைக்கும் சரியாக முடியாது. நான் போனால் சரியாகணும், நான் போகணும். பெரியவா கிட்ட நானே இல்லை, அதனால சரியாவே இருக்கா. நமக்கு நானை விட்டுட்டு போகிறதே இல்லை, அதனால சரியாகிறதே இல்லை. நான் சரியாகணும், நான் சரியாயிடுவேன் இல்ல, நீ சரி பண்ணு, ஒன்னால முடியும். அதனால யதீஹ பக்தி ஸ்தவ பாத பத்மே ஸ்திரா ஜனானாம் அகிலார்த்தி ஹந்திரி ததா பவேன் முக்திரஹோ கரஸ்தா தர்மார்த்த காமா கிமு வர்ணனீயாக. யாருப்பா வர்ணிக்க முடியும் அப்படின்றார். அதனால யார் உன்னுடைய கதைகளை கூட சாப்பிட்டு உன் ரூபத்தை தியானம் பண்ணிட்டு உன் பக்தாளோட காலம் கழிக்கிறாளோ அவளே பாக்யவான்கள். யா பிரபு, எப்பொழுதும் விஷயத்தில் ஈடுபட்ட மனசால சாந்தி இல்லாமல் இருக்கேன், என்ன சன்மார்க்கத்தை பிரவர்த்திக்கும்படியா பண்ணு. என் கண்கள் டெய்லி உன்னை பார்க்கணும், என் கைகள் டெய்லி உனக்கு பூஜை பண்ணணும், என் காதுகள் நித்தியம் உன்னுடைய விஷயத்தை கேட்கணும். அப்படி நீ என்ன பண்ணிடுறா பிரபு, வேற ஒன்றும் வேண்டாம். ஜனங்கள்லாம் உன்னுடைய மாயையில மோகப்பட்டு மோகிச்சு போய் கஷ்டப்பட்டு இருக்கா. அதுலேருந்து ஒரே ஔஷதம் என்னடானா உன்னுடைய பாதத்தை தியானம் பண்றது, உன் பாத திருவடியை நினைக்கிறது, இது ஒண்ணுதான் மருந்து. அதனால ஏ பிரபு, உன்னை தியானம் பண்ணா மோட்சமே கிடைக்கும், தர்மார்த்த காமம் கிடைக்கும். நான் சொல்லணுமா, தானா கிடைக்கும் அப்படின்னு. வேதோதிதாபி விரத சத்கிரியாபி நஷ்யதி அககௌ நஹி வாசனாது त्वत्पाद सेवा हरति द्वयं तस्मात् திராசைவ மமாசு பூயாத். வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்க நிறைய கர்மாக்கள் இருக்கு. விரதம் இந்த மாதிரி நிறைய கர்மாக்கள்லாம் பண்ணோம்னா பாவங்கள் போகிறது. அது கன்ஃபார்ம்டா, நிச்சயமா பாவங்கள் போகிறதே ஒழிய இந்த பாவத்திற்கு காரணமா ஒரு வாசனை இருக்கு இல்லையா, அந்த ஒரு ருச்சி, அது போகிறது இல்லையா. அந்த ருச்சி ஓரத்துல உட்காந்துட்டே இருக்கா. இந்த ருச்சி உட்காந்து 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 என்ன பண்றோம், திரும்பி திரும்பி பாவம் பண்றோம், திரும்பி திரும்பி பரிகாரம் பண்றோம். ஆனா ஏ பிரபு, தத்பாத சேவா ஹரதி துவயம். உன்னுடைய பாதத்தை சேவிச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிராரப்த கர்மாவையும் அழிச்சு போட்டுடுறது, அந்த கர்மாவுக்கு காரணமான ருச்சியையும் அழிச்சுடுறது. வருத்த விதை, விதைய நன்னா வறுத்துட்டா முளைக்காதோன்னு. கோபிகளோட காமம் திரும்பி முளைக்கவே இல்லையா, இவருடைய காமம் அடங்குறதே இல்லை, அவளுக்கு காமமே வரலையா, பிரேமையா கன்வெர்ட் பண்ணிட்டான். அப்ப பகவத் சரணாரவிந்த பகவானுடைய சரண கமலத்துல நம்மளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கர்மம், அந்த கர்மாவுடைய வாசனை, கர்ம வாசனை ரெண்டுத்தையும் அழகா எடுத்துடும். அதனால பகவானுடைய பாத திரும்பி திரும்பி பாத பத்மத்தையே பேசிட்டு இருக்கார். பத்மநாபுடைய திருவடி தாமரைக்கு எவ்வளவு பலம்னு பாத்துக்கோங்க. திருவடியை தாமரை பிடிச்சா மோட்சம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னா மத்தெல்லாம் கிடைக்கும் நான் சொல்ல வேண்டான்ற. பகவானுடைய பத்மநாபனுடைய திருவடியை பிடிச்சா பாவங்கள் நாசமாகும், தீயினில் தூசாகும், செப்பேலோ ரெம்பாவான், துயரரு சுடலடி தொழுது எழு என் மனமே. அப்ப அந்த திருவடி பாவத்தை நாசம் பண்ணும், பாவத்துக்கு காரணமான ருச்சியையும் நாசம் பண்ணும் அப்படின்ற.
ஸ்வதீய நாம ஸ்மிருதி அப்யகஸ்மாத் துனோதி பாபௌகம் அசம்சயம் தத் யத் கதானௌஷதம் மாசு ஹந்தி யதா கிருஷார் புவிதாரு கூட்டம். ஆச்சரியமா ஜோரா சொல்றார். ஸ்வதீய நாம ஸ்மிருதி அபி அகஸ்மாத். ஆச்சரியமா உன்னுடைய நாமத்தை தெரிஞ்சு சொன்னாலும் சரி, அகஸ்மாதா சொல்லணும். அகஸ்மாதா தெரியாம சொன்னா கூட துனோதி பாபௌகம் அசம்சயம் தது கன்ஃபார்மா பாவத்தை எரிச்சு போட்டுடுற பத்மநாபா அப்படின்னு ஆசையே இல்லாம சொன்னா கூட தகரம் பாவம் எரியறதான். நம்ம சமயத்தை சுவிட்ச் மாத்தி போடுவோம். எந்த சுவிட்சை மாத்தி போட்டோம் அதுக்குரிய வஸ்து எரியறதோ ஓடுறதோ பண்றதோன்னு அந்த சுவிட்சை போடல, மறந்து போய் பக்கத்து சுவிட்சை தட்டிட்டோம். ஃபேனுக்கு லைட்டுக்கு போல ஃபேனை போட்டுட்டோம். உடனே ஃபேன் உருன்னு சுத்த ஆரம்பிக்கிறதோன்னு தெரியாதனால தானே போட்டு தெரிஞ்சு ஃபேன் தெரிஞ்சு ஆசைப்பட்டு போய் போட்டேடா இல்லையே. இதுவே பண்ணோம்னா பத்மநாபான்ற நாமம் பண்ணாத தெரியாம அக்னியை தொட்டு சுடுறது தெரியாம தானே தொட்டா. சரி நம்மளெல்லாம் விட்டுருவோம். குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ஒண்ணுமே தெரியாது. அக்னினா சுடும்னு அதுக்கு தெரியாது, அனுபவம் இல்லை. அது போய் கை வச்சு அழறுது. அது அக்னியுடைய சுபாவம். அந்த மாதிரி பத்மநாபான்ற நாமத்தினுடைய சுபாவம் பாவத்தை இருக்கும். நீங்க தெரிஞ்சு சொல்லுங்க, தெரியாம சொல்லுங்க, அர்த்தமே புரிஞ்சுக்காம சொல்லுங்க. ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் உண்டு. கிருஷ்ணான்னு சொல்ல கிருஷ்ணான்னு அர்த்தத்தை யோசனை பண்ணியா சொல்லிட்டு இருக்கோம். ராமான்றோம், ராமான்னு அர்த்தம் தெரிஞ்சா சொல்லிட்டு இருக்கோம். சகசிரநாமம் சொல்லிட்டு இருக்கோம், அர்த்தம் தெரிஞ்சா சொல்லிட்டு இருக்கோம். இனிமேல் வேணா சொன்னா சொல்லுவேளா இருக்கும். பத்மநாபா எத்தனை பேர் பத்மநாபான்னு பகவான் நாவிக் கமலத்தை நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. பத்மநாபான்னு சொல்லும்போது திருமுக மண்டலம் தானே ஞாபகம் வருது. பேரோட அர்த்தம் வேற, நம்ம நினைக்கிறது வேற. அப்ப எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு பலம் உண்டு. பத்மநாபன் யாரா பேர் வச்சிருப்பா அவளை கூப்பிடுவோம். பத்மநாபன் நினைச்சு என்னதான் கூப்பிட்டான்னு நினைச்சுக்கிறான். முந்திரி கொட்டை அதான் நாராயணான்னு கத்தினோன்னு அவன் தானே ஓடி வரான். பிள்ளை ஓடி வரல, 10வது பிள்ளை ஓடியே வரமாட்டேங்கிறது. சாஸ்திரப்படி 10 பிள்ளைய மட்டும் உருப்படியா பெற்றுட்டான். அவன் உருப்படவே இல்லை. நம்ம எல்லாம் சாஸ்திரத்தை அறகுறையா பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரிதான் அஜாமிலனும். நாராயணான்னு கத்தினோன்னு சுவாமியுடைய ஆள் ஓடி வந்துட்டா இல்லையா? அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லக்கூடியது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோ ரெம்பாவாய் சொல்லுங்கோ. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதுமின்றே. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன அவ்வளவுதான். ஸ்ரத்தையோடு சொன்னா அப்படின்னா சொல்லவே இல்லை. கேசவான்னு சொன்னா கெடுமிடராய எல்லாம் ஸ்ரத்தையோட தியானத்தோட சின்முதிரியை வச்சுண்டு ஜபமாலைய வச்சுண்டு பத்மாசனம் போட்டுண்டு உபவாசம் இருந்துண்டு குளிச்சுட்டு ஒத்த காலம் நின்னுண்டு 3 மணி நேரம் கழுத்தளவு ஜலத்துல நின்று எந்த ரூலும் கிடையாது. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. எவ்வளவுதான், இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு ஈஸியா, ரொம்ப ஈஸி. பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமன் அடி பாடி, அவ்வளவுதான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நீங்காத செல்வம். இப்படிதான் சொல்லணும். கான்சன்ட்ரேட்டடா சொல்ல நிறைய பேர் சொல்லுவா. ஸ்ரத்தை இல்லாம சொல்றேன். ஸ்ரத்தை இருந்தா ஏன் சொல்லணும்? பத்மநாபோட தானா ஸ்ரத்தை வந்துட்டா நாம ஜபமே அவசியம் இல்லையே. ஸ்ரத்தை வந்துட்டா நீங்க பெரிய ஆடுவேல. ஸ்ரத்தை இல்லாதனால நாமம் பெருசு. நாமம் பெருசுன்னு எப்படா தெரியும்? நம்ம ஸ்ரத்தை இல்லாம இருக்கோம் பாருங்க. அப்ப நாம ஜபம் ஜபிக்க 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 அது ஸ்ரத்தையை கொடுக்கும் பாருங்க. அப்பதான் நாம ஜபம் வசதி. சரியா? ஸ்ரத்தையே இல்லை, எப்படியோ ஜபிங்க, அவ்வளவுதான். அஜாமியன் கணக்காக தான் ஜபிச்சுட்டு இருக்கோம் எப்பயுமே. இன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வர கவலைப்படாதீங்க. அஜாமியன் கணக்கா ஜபிக்கிறதுக்கே டெய்லி 10 கோவிலுக்கு வா கோவிலுக்கு வான்னு கூப்பிடுறாரு. அப்ப அவர் நாமத்தை ஏத்துட்டு இருக்காரு தானே அர்த்தம். இது ப்ரூஃப் வேற என்ன வேணும்? தண்டத்துக்கு ஜபிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரத்தையே இல்ல, பாவமே இல்ல, மனசுத்தியே இல்ல, ஆசையே இல்ல, சங்கல்பமே இல்ல. ஏதோ ஒரு அப்பப்ப வந்து கத்திட்டே இருக்கார், நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் பண்ணுங்க. இவருக்கு இதே குழப்பு. சரி நம்மளும் கத்தி வைப்போம். அதுக்கே டெய்லி பத்மநாப தரிசனம் கிடைக்கிறது ஒண்ணும். பல நாள் துக்கத்துல என்னமோ பத்மநாபம் ஏதோ பண்ணிட்டு போடும் அப்படின்ற. சில நாள் கோபத்துல பத்மநாபான்னு கத்துரு. சில நேரத்தில் ஒண்ணுமே புரியாம பத்மநாபா அப்படின்றது. எப்படி சொன்னாலும் பலன் என்னமோ ஒன்னாத்தான் இருக்கு. அவன் ரட்சிக்கிறான், அது கன்ஃபார்ம்.
அதனால அந்த நாமம் அவ்வளவு வசதி. ஸ்வதீய நாம ஸ்மிருதி அபி அகஸ்மாத், ஸ்மிருதியோட புத்தியோடையோ புத்தி இல்லாம அகஸ்மாத் சொன்னா கூட துனோதி பாபௌகம் அசம்சயம், சந்தேகமே வேண்டாம், தத்து. அவ்வளவு அழகா சொல்றார். ஹந்தி யதா கிருஷானுபூவி தாரு கூட்டம், அப்படி எப்படி எல்லாத்தையும் எரிக்குமோன்னு ஆச்சரியமா. ஒரு தீ இருந்தா அக்னி வந்து அப்படியே மரத்தெல்லாம் எரிச்சு போடுமோன்னு தக 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 தான் எரியுது. காட்டு தீ பார்க்கணும், நாங்க அகோபிலத்துல பார்த்தோம், சௌக்கியமா அழகா எரியுது. அக்னி பகவானுக்கு எப்படி காண்டவ வனத்தை கொடுத்தாலும் பாரதத்துல படிச்சிருக்கோம். நேர பார்த்ததுலேயே நினைச்சேன், அகோபிலத்தை நன்னா பார்த்தேன், தக 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 அப்படி எரிஞ்சுன்னு போயிட்டே இருக்கு சௌக்கியமா. அப்படி சுவாஹா 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 அவரே சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கு அக்னி பகவான். காட்டு தீ தக 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 அப்படி போயிட்டே இருக்கு ஜம்முன்னு. அந்த மாதிரி இந்த பாவங்கள்லாம் நம்மளதெல்லாம் வெட்டினா துளிர்க்கும். இந்த பாவம்லாம் அப்படி ஒரு பாவம் நமக்கெல்லாம். முருங்கை மரம் மாதிரி வெட்டி தள்ளி விட்டா கூட அந்த ஓரத்துல ஈர அந்த வாசனை ஒட்டிட்டு திரும்பி துளுக்கும். முருங்கை மரத்துக்கு அது கூட வேண்டாம், ரொம்ப மோசமான ஒரு மரம் தெரியுமா? களையை வெட்டிட்டு நட்டுட்டு மேல கொஞ்சம் பசுஞ்சாணியை வச்சா துளுத்து தொலைச்சிடும். பசுஞ்சாணியை கொண்டு வைப்பா, அந்த பசுஞ்சாணியில இருக்க ஈரத்தை பிடிச்சுன்னு ஒரு 4 துளிர் விடும். மோசமான மரம் அது. நம்ம கர்ம வாசனையும் அதுவும் ஒண்ணு. அது வேற கம்பளி பூச்சி வேறு நல்லா வந்து ஒட்டிக்கும். கொச 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 அதை தொட்டா அடுத்த வாழ்க்கும் கஷ்டம். அடுத்த வாழை கர்மமே நம்மளையும் தாக்குறதோன்னு அதான். அதுக்கு அந்த கம்பளி பூச்சிக்காக எரிப்பா மரத்தை, எரிச்சாச்சு முடிஞ்சிருந்த மரம் திரும்பி துளுக்கும். அப்படி ஒரு மோசமான மரம். அந்த முருங்கை மரம் மட்டும் சாகாத, செத்தே போகாது, துந்துக்காரி கூட சீக்கிரம் போயிடுவான். அதை விட மோசம், எரிச்சிடுவேன். நான் பார்த்துருக்கேன், நல்லா எரிச்சிடுவா. சரி அவ்வளவுதான் முருங்கை மரம் முடிஞ்சதுன்னு நினைச்சா எங்கேயோ ஓரத்தான் திரும்பி ஒரு துளிர் விட்டுன்னு வரும். கண் கொண்டு நான் பார்த்துருக்கேன், நசந்து போயிருக்கிறதுக்கு சாவே கிடையாது ஒரு மரத்துக்கு நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி கர்ம வாசனை இதெல்லாம் எரிக்கணும்னா காட்டுத்தி தக்க தக்க எரிச்ச சாம்பலா போட்டாதான் நடக்கும். அந்த காட்டுத்தி எதுனா பத்மநாபநாம சங்கீர்த்தனம். பேரும் ஓர் 1000 நீர் பேசுமினே. ஏன் ஒண்ணுன்னு சொல்றாருன்னா ஆழ்வார் சொல்றா, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் 1000 இருக்கே, ஏன் ஒன்னே ஒண்ணு சொல்ல 1000 சொல்ல வேண்டாமா? ஒன்னே 1000 பலன் தரும். என்னெல்லாம் 1000 பலன் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ, பெற்றதாயினும் 1000 செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டு, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படு துயர் ஆயினவெல்லாம் நிரந்தர செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும், எல்லாம் கொடுத்துரும். அதனால பகவானுடைய நாமம் சகலவிதமான பாவங்களின் நாசம் பண்ணும் பிரபு. அதுக்கு மேல அவர் என்ன வேணும் அப்படின்றார். யத்யஸ்மரன் ப்ரோஜ்ஜதி தேகமேதத் பிரமாண பிரயாண தேகமேதத் பிரயாண காலே விவிஷோத்ர தேஹி தத் கிலாப்னோதி யதன்ய பாவே தஸ்மாத் தவைவ ஸ்மிருதிரஸ்து நித்யம் யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவ ஏதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. பகவான் கீதையில சொல்றான், இந்த ஜீவன் போகிற சமயத்தை எதை நினைக்கிறார்களோ அதையே அடைகிறார்கள் அப்படின்றார். அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என்ன எப்பொழுதும் உன்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்கும்படியா நீ பண்ணு. அசக்தன் நான் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் பத்மநாபா. நீ ஞாபகம் வச்சுக்கோபா. ஏன்னா உசுர் எப்ப போகும் தெரியாது, ரொம்ப அழகா சொல்றாரு, எப்ப உசுர் போகும் தெரியாது. தஸ்மா தவைவ ஸ்மிருதி அஸ்து நித்தியம். உசுர் போகும்போது எதை நினைக்கிறாளோ அதை அடைவார்கள். இது கேரண்டியா நீ சொல்லியிருக்க, நான் சொல்லப்பா, நீ தான் பகவத்கீதை சொன்ன. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், ஒன்னு அடையணும்னா எப்பொழுதும் நான் ஒன்னு நினைச்சுட்டு இருக்கணும். அது எப்படி முடியும், நீ நினைக்கவே. எந்த பொறுப்பும் இவர் எடுத்துக்கவே இல்லை. இவர் போய் ராஜ்ய பரிபாலனை பண்ண சொன்னா என்ன பண்ணுவார் பாவம். தன் பக்தி பொறுப்பே இவர் எடுத்துக்க மாட்டேங்கிறார். இவரை போய் ராஜ்யம் பாரு, அதை பாரு, இதை பாரு, நான் போங்கப்பா, நான் என்னையே பாத்துக்கிறது இல்லை, அதை பாத்துக்கிற ஒரு ஆள் இருக்கார். அதுக்கே ஒரு பிஏ அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவர் தான் எனக்கு சோறு ஊட்டி எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ வேற போ அப்படின்னு போனா போறேன், டெய்லி கையெழுத்து மட்டும் போடுவார், சுவாதி திருநாள் மகாராஜான்னு முத்திரை குத்திண்டு, அவ்வளவுதான். எல்லா பொறுப்பையும் எம்பெருமானிடத்துல ஒப்படைச்சுட்டார். அது ஒரு பெரிய ஒரு சுகம். யோகக்ஷேமம் வகாமியம், நான் பாத்துக்கிறேன், நான் நிர்வாகம் பண்றேன் அப்படின்னு பகவான். அதனால ஏ பிரபு இறக்கும் பொழுது உன்னையே நினைக்கிறார்கள், எதை அடைகிறார்களோ அதே அடைகிறார்கள் சொல்றா. அதனால உன்னையே நான் நினைக்கும்படியா நித்தியம் பண்ணிடு. சத்மநாப ரொம்ப சமத்து.
பத்மநாபா பத்மநாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ததாஸ்துன்னுடுவார். பாவம் ஒன்றும் தெரியாது அவருக்கு, பச்சிலம் குழந்தை. பத்மநாபா பத்மநாபா உன ஞாபகம் வச்சுவா நீ பண்ணிடு ததாஸ்து. என்ன சொன்ன அப்புறம் அப்புறம் என்ன சொன்ன? இந்த குழந்தைங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அம்மா தலையாட்டும். அப்புறம் என்ன சொன்ன? இந்த குழந்தை ரொம்ப சமத்தா காரியம் சாதிச்சிடும். அம்மா நீ ஓகே சொன்னம்மா, நீ பண்ணி தரேன்னு சொல்லிட்டேம்மா. டேய் நான் அப்படி சொல்லலடா. இல்ல நீ அப்படிதான் சொன்னாய். இந்த வாக்கு கொடுத்துட்டா நம்மளாலே மீற முடியலன்னா இவரா மீறுவார்? பொய் சொல்ல மாட்டார் பத்மநாபர். கிருஷ்ணன் தான் பொய் சொல்லுவான். பத்மநாபர் பொய் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல எங்கேயும். அதனால தைரியமா நம்பலாம். கிருஷ்ணன் நான் அந்த அர்த்தத்தை சொன்னேன், நீ இந்த அர்த்தத்தில் புரிஞ்சுடுவான். நம்ப முடியாது. பத்மநாபன் அப்படி கிடையாது. அதனால திருவம்பாடி கிருஷ்ணன் பார்க்கும்போது ஜாகிரதையா இருக்கும். அப்ப அப்படி சொன்னேன், இப்ப வேற அர்த்தம் விடுவான். அன்னையின் பின்னே சென்று சொல்லாதே யாரும் கேட்டால் சரிடா கணத்துல முத்தந்திரி எல்லாம் தரேன்றானா. ஒன்னிலடி யசோதே சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன், அவ்வளவுதான் போடி யாருடி நீன்றான். ஏண்டா கண்ணத்தை முத்தம் தரேன்னு, அது வேற இது வேற, அப்ப இது இப்பன்னுட்டான். நீ மாட்டி விடுறியோன்னு பயந்து முத்தம் தரேன்னு சொன்னேன், இப்படா மாட்டி விடல, அப்ப ஏன் தரணும்? ரொம்ப லாஜிக்கா கேட்கிறேன், பதில் சொல்ல முடியாது கிருஷ்ணன் கேள்விக்கு. ஏண்டா நான் மாட்டி விட மாட்டேன்னு தானே முத்தம் தரேன்னு சொன்னா, நீ முத்தம் முன்னாடியே வாங்கிக்க வேண்டிய தப்பு உன் தப்பு என் தப்பு இல்லை. நீ முத்தம் கொடு, நான் மாட்டி விடாம இருக்கேன் நீ சொல்லிருக்கணும். நீ ஒன்னே மாட்டி விடல, இனிமே உனக்கு முத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்னடி இருக்கு? நான் ஒன்னும் மாட்டிக்கலையே. ரொம்ப லாஜிக்கலான ஆன்சர் தானே, தப்பே சொல்ல முடியாது. பத்மநாபர் அப்படிலாம் கிடையாது. சமத்தா சமதியம் தலையாட்டுவார், ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி. அதான் ராமனை உள்ள வச்சிருக்கார், கிருஷ்ணனை வெள்ள அமைச்சுட்டார். நீ வெள்ள நில்டா பயல, எங்கேயா சகவாச தோஷத்தை மாறி போயிட்டேன்னா. துவாரகா ஓடி வந்த கிருஷ்ணன் தான் அது, துவாரகா ஓடி வந்த கிருஷ்ணன் தான் பத்மநாபன். இருந்தாலும் சத்தியம் சத்தியம் புன சத்தியம் ஞாபகப்படுதே. ராமன் மட்டும் உள்ள வச்சுட்டான், ஜாகிரத தாய் அப்படி மிரட்டுவார். அதுவா சத்தியம் அப்படின்னு அவ்வளவுதான். அதனால பிரபு ஸ்மிருதிரஸ்து நித்யம் தஸ்மாத் தவ ஏவ, ரொம்ப அழகான வார்த்தை, தவ ஏவ ஸ்மிருதி அஸ்து நித்யம். வேற ஒரு சிந்தனை வேண்டாம்பா எனக்கு, உன்னை மட்டுமே தியானம் பண்ணும்படியா என்ன பண்ணிடுப்பா பிரபு. அநேக தர்மான் பிரச்சரன் மனுஷ்ய நாகே அனுபுங்கே சுகமவ்யலீகம் தஸ்யாவதவு தஸ்யாவதவு சம்பததீக பூமன் த்வத் சேவகி ஜாதுன விச்சுதஸ்யாது. பிரபு எத்தனையோ புண்ணியங்கள்லாம் பண்ணா புண்ணியலோகம்லாம் அடையும், சொர்க்கலோகம் எல்லாம். ஆனா அதெல்லாம் கழிஞ்சு திரும்பி கீழே தள்ளி விட்டுருவா. சௌக்கியமா க்ஷீணே புண்ணியே மத்தியலோகே விஷன். எப்படா தள்ளான்னு காத்துட்டு இருக்கான் இந்திரன். எங்கேயாவது இந்த ரிசார்ட் இல்லாட்டி ஹோட்டலுக்குலாம் போய் தங்க பண்ணி வச்சுக்கோங்க, காத்துட்டே இருப்பான். செக் அவுட் டைம் என்னன்னு பார்த்துட்டே இருப்பான். நம்ம இன்னைக்கு காதால காலி பண்ண போனா காதால 8 மணிக்கே சொல்லணும், 12 மணிக்கு காலி பண்ணோம்னா அவன் டைம் பார்த்துட்டே இருப்பான். 10 மணி ஆச்சு 11 மணி ஆச்சு ஒன்னும் வரலையே, அவன் வந்து நின்றுடுவான். கிளம்பு 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 டைம் ஆயிடுது அப்படின்டுவான். பதிலே பேச முடியாது நம்ம. அந்த மாதிரி புண்ணியங்கள்லாம் க்ஷீணமாயிடுதுன்னா கீழே கொண்டு தள்ளி விட்டுடும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்பி திரும்பி புனரப்பி சரணம் புனரப்பி மரணம் இப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா ஏ பிரபு, யார் உன்னுடைய சரண கமலத்துல அழகான ஒரு பக்தியை வச்சுட்டாரோ அவளுக்கு திரும்பவும் ஜன்மா கிடையாது. விச்சுதஸ்யாது, என நீ அச்சுதன், தன் பக்தர்களை நழுவ விடாதவன் நீ. அதனால புண்ணியங்கள்னால வரக்கூடிய லோகங்களை காட்டிலும் உன்னை பிடிக்கிறதுனால கிடைக்கக்கூடியதான் வசதி. கீழே விழவே மாட்டோம். ஒரு தடவை ஏறிட்டோம்னா அதுல கீழே இறங்கவே முடியாது. ஒருவேளை இறங்கிட்டோம் அப்படின்னா அவனே திரும்பி தூக்கி விட்டுடுவான். பிராரப்த கர்மா அப்படி கீழே தள்ளும், 14 திரும்பி மேல அழிச்சு போயிடும். அப்படி ரங்கராட்னம் மாதிரி அப்படி மேல அழிச்சு போயிடும். பிராரப்த கர்மா அப்படி கீழே தள்ளும், 14 மேல அழிச்சு போயிடும். ஆசை கீழே தள்ளும். ஜடபரர் கீழே விழுந்தாரோன்னு சரி மானா கடக்கட்டும்னு சுவாமி விடலையா. மானா இருந்தாலும் மானுக்குள்ளேந்து பேசுறார், மானுக்கு புரியுற பாஷையில பேசுறார். நீ ஆத்மாடா, நான் ஆத்மாடா, நான் பரமாத்மாடா, புரஞ்சன பாக்கியம் அவருக்கு சொல்லி வீணா போயிட்டா பையல ஞாபகம் வச்சுக்கோடா. ஓ அப்படியா, ஓ அப்பதான் பாக்குறாரு. ஆத்மாவா இருந்து உடம்ப பாத்துக்கிறார். ஆமா நான் பூர்வ ஜென்மத்தை வேற உடம்புல இருந்தேன், பகவான் காட்டி கொடுக்குறான். நீ இந்த மாதிரி உடம்போட இருந்த இப்ப இந்த உடம்பு ஆயிட்டடா, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியன்ற சுவாமி. நீ பக்தி பண்ணி அழகா ராஜரிஷியா இருந்தாய், அந்த சரீரம் பகவான் காண்பிச்சு கொடுக்கிறான். இந்த சரீரத்தோட நீ பரதராஜாவா இருந்தாய், அதை விட்டுட்டு நீ காட்டுக்கு வந்தாய், தாடியெல்லாம் வச்சிருந்து எலும்பும் தோலுமா ரிஷியா இருந்தாய். இப்ப அதை விட்டுட்டு மான் மேல வச்ச ஆசையினால உத்தமமான மனுஷன் மானா இருக்க பாத்தியா,
அழகார் பரதர், ஐயோ மானா பிறந்து வீணா போயிட்டேனே. உடனே அந்த ஆசிரமத்தை அங்கேயே போய் சுத்தின்னு இருக்க. தான் எங்க தபஸ் பண்ணி மானா போனாரோ அந்த இடத்துலயே திரும்பி தபஸ் பண்ணி மான் ஜென்மா வேண்டாம் 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 தபஸ் பண்ணி திரும்பி அடுத்த ஜென்மா மனுஷனா பிறந்தோடனே பகவான் சொல்லிட்டான், குழந்தை ஜாகிரத, நானும் ரொம்ப நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன், திரும்பி கீழே விழுந்துடாது. அப்ப பார்த்தார் ஜடமானார். அவ்வளவுதான். முதல் ஜென்மா பரதர், ரெண்டாவது ஜென்மா மான், மூணாவது ஜென்மா ஜடமான் பரதர் அப்படின்னு சொல்லணும். அவரு இது பரதமான் ஜடம் அப்படின்னு சொல்லணும். ஜடபரதத்தை மானம் மட்டும் விட்டுட்டோம். ஜடபரதரா இருந்துட்டார். யார்கிட்டையும் ஒன்னும் பேசல, ஒன்னும் கண்டுக்கல, என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எல்லாம் என் உடம்பு சுத்தி தானே விட்டுட்டா தைரியமா. அதனாலேயே அவ்வளவு அழகா ஜெயிச்சு காட்டின பகவான் பார்த்தா இந்த ரியலைசேஷன் யாருக்காவும் சொல்லாம போயிட்டான்னு என்ன பண்றதுன்னு சொல்லி ரகுபணனுக்கு உபதேசம் பண்ண வச்சுட்டார். அவர் ஆசைப்படப்படல, அதுதான் அதிசயம். நம்ம எல்லாம் கொஞ்சம் பக்தி பண்ணி கொஞ்சம் ரியலைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த வாளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய தப்பே அதுதான். என்னவோ நம்ம ஒரு புச்சாணி கலை ஏறிட்ட மாதிரி ஏறிக்கிறதே ஒரு படி, அந்த ஒத்தப்படி ஏறிட்டு மற்றவாள் அதல பாதாளத்தை இருக்கிறதா ஒரு அபிப்பிராயம். அவளை கை தூக்கி விடுறேன், அவன் நம்ம ஒரு படியும் கீழே இறக்கி விட்டுருவான். ஜானேர்னா முழம் இல்ல, 3 முழம் சரிக்கிடும். ஜடபரதர் யாருக்கு உபதேசம் பண்ற ஐடியாலேயே இல்லை. அதான் அழகு. ரொம்ப ரியலைஸ் சொல்லலாம், யாருக்கும் உபதேசம் பண்றது ரொம்பவே வச்சுக்க மாட்டா, அவ பாட்டுக்கு இருப்பான். அத்திபூதமா அவளுக்கே தெரியாம பகவானே அவளை ஃபோர்ஸ் பண்ணி உபதேசம் பண்ணு யாரையாவது காட்டி கொடுப்பான். எல்லாருக்கும் கிடைச்சு விடுறது இல்லை. ரகுவணனா சுவாமியே கொண்டு வந்து விடுறார். கபிலாச்சாரியார் கிட்ட போக வேண்டியவன் கபிலர் நினைச்சுட்டு தான் போறான். கபிலாச்சாரியர் பார்த்து அவர்தான் தியானம் சுயம் பகவான் ஆச்சு. அழகா பாத்துரு, அழகா பெரிய ஞானி இருக்கார், இதை விட்டு ஏன் எவ்வளவு தூரம் வரான் அப்படின்னு சொல்லி அழகா ஜடபரத்தை திருப்பி விட்டார். மகாபெரிவா சில சந்தர்ப்பத்தில் யாராவது தன்னை கேள்வி கேட்க வந்தா திருவண்ணாமலை போ, அங்க ஒருத்தர் பேசாம உட்காந்துருக்கு, அவரை போய் பாருள்ளுவர். ரமண மகிழ்ச்சியை திருப்பி விட்டுருவார். நிறைய பேர் ரமண மகிழ்ச்சியை திருப்பி விட்டுருக்காருன்னு காண கிடைக்கிறது மகாபெரிவா. எல்லாம் ஒரே காலகட்டம். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, மகாபெரிவாயை அங்க திருப்பி அனுப்புறார் அப்படின்னு. இவாளுக்கு இவர் சொன்னா புரியாது, ரமணனுடைய மௌனம் தான் அவளுக்கு புரியும்னு அனுப்பி விட்டுடுவார். இந்த மௌன பாஷையிலேயே புரிஞ்சுண்டவா பல பேர், எத்தனையோ பேர்லாம் அவ்வளவு அழகா எழுதியிருக்கா. சில பேர் மகாபெரிவா கிட்ட ஒரு ரமணன் வாங்கி இவரை திருப்பி அனுப்புவார். நிறைய உண்டு அதெல்லாம். அத்தனை அழகு. இப்ப உபதேசமே பண்ண மாட்டேன் வைராக்கியத்தோட இருந்தவர் அவர். அப்படி ஒரு வைராக்கியசீலர், அப்படி பக்தியில தலைச்சு கிடக்கிறார். அதனால அத்தனை வசதி. பகவான் எப்படி கை தூக்கி விட்டுட்டே இருப்பான், நம்ம கீழே விழுந்தாலும் கை தூக்கி விட்டுட்டே இருப்பான். அதனால கவலையே பட வேண்டாம். அச்சுதஸ்யாது விச்சுதஸ்யாது, கைவிடமாட்டான், பயப்படவே வேண்டாம் அப்படின்றார். இத்தனையும் சொல்லிட்டு சொல்றார், தஸ்மாத் சமஸ்தார்த்திஹரம் ஜனானாம் சபாதபார்ஜாம் ஸ்ருதிசாரமிருக்யம் தவாத்ய ரூபம் பரிபூர்ண சத்வம் ரமா மனோகாரி விபாது வித்தே சித்தே. அப்பா, அதனால எப்பொழுதும் உன்னுடைய அழகான அந்த ரூபத்துல பரிபூர்ண சத்வம் ரமா மனோகாரி விபாது சித்தே, தாயாரெல்லாம் மயங்கும்படியான அழகான அந்த ரூபத்துல என் மனசு அப்படியே லயப்படட்டும். ஸ்ருதிசார முர்க்கம், ஆச்சரியமான வேதங்கள் உபனிஷதங்கள்லாம் சொல்லும்படியான அந்த ரூப லாவண்யம், சத்வகுண ரூபம், ஸ்ரீதேவி மயங்கும்படியான ரூபம் எப்பொழுதும் என் மனசுல நிக்கட்டும். அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா, தினமனுபத யுக்மம், அடுத்து வந்துடும், தினமனுபாத யுக்மம் பாவயேதே முராரே குலிஷபர முக்கியை சின்ஹிதே சாரு சின்ஹை நகமணி விதுதீப்தியா துவஸ்த யோகீந்திர சேதோ கததிமிர சமூகம் பாட்டலாம்போஜசோபம். 2வது தசகம். பேப்பருக்கு வளம் அடிச்செல்லாம் பிரிச்சு எடுத்துக்குவோம். சாரி, 3வது. அதுக்கு அப்புறம் 2வது தானே இருக்கு. இப்ப சொன்ன ஒரு தசகம் சொன்ன 2வது தசகம் தானே. பத்மநாப சதகத்துல 3வது தசகம். ஆனா நான் சொன்ன 2வது தசகம் தானே. என் பத்மநாபத்துல தப்பான வார்த்தையை வாயில விடவிட வைக்க மாட்டான், அவன் ரொம்ப சமத்து. அப்பேற்பட்ட ரூபம் தினமனு பதயுக்மம் பாவையே தேமுராரே குலிச சபர முக்கிய சின்ஹிதே சாரு சின்ஹை. அழகான எந்த பாதங்கள்ல தாமரை, வஜ்ராயுதம், மீன் போன்ற அடையாள ரேகைகள்லாம் இருக்கோ, எது செந்தாமரை பாதங்களோ, நகமணி அழகா எதிர இருக்கக்கூடிய நகங்கள்லாம் சந்திரன் போல பிரகாசிச்சு யோகிகளுடைய அஜ்ஞானத்தெல்லாம் நாசம் பண்றதோ அப்பேற்பட்ட திருவடிய தினமனு பதயுக்மம் பாவ ஏதே முராரே.
அப்படிப்பட்ட திருவடி தாமரையை நான் சதா ஸ்மரிக்கிறேன். அப்பா அதுதான் வேணும் அப்படின்றார். அடுத்து சொல்றார், யதுதித ஜலதாரா பாவனி ஜன்ஹு கன்யா புரபிதபி மகாத்மாயாம் பிபர்தி ஸ்வமூர்த்னா புஜகசயன சத்தே மஞ்சு மஞ்சீரயுக்தம் முகுரபி ஹிருதி சேவே பாத பத்மம் மனோக்யம். எந்த உன்னுடைய பாதத்தை உற்பத்தியான கங்கை பரம பவித்திரமானவள்னு சொல்லி பரமசிவனும் ஆனந்தமா தன் தலையை தரிக்கிறாரோ, எந்த அந்த கணுக்கால்கள் அழகா கிங்கினிகளோடு கூடியதான நூபுரம் சப்திச்சுருக்கோ அந்த கணுக்கால்களை சதா சர்வதா அடியேன் ஸ்மரிக்கிறேன். அதுலேயே என் மனசு லயப்படுறது. முகுகு அபி, எப்பொழுதுமே நினைச்சிருக்கு அடிக்கடி அடிக்கடி அப்படின்னு. முரஹர தவ ஜங்கே ஜானு யுக்மம் சேவே துரிதஹர ததோரு மாம்சலோ சாரு சோபௌ கனக ருச்சிர சேலேனாவிருதௌ தேவ நித்யம் புவன ஹிருதய மோகம் சம்யகாசங்கிய நூனம். பிரபு அழகான அந்த கணுக்கால்கள், முழங்கால்கள், முட்டி, நல்ல சதைப்பற்று மிகுந்ததான திருத்தொடைகள். திருத்தொடைகளை பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் மோகிச்சு போடுவான்னு. கனக ருச்சிர சேலேன ஆவிருதௌ தேவ நித்யம் புவன ஹிருதய மோகம் சம்யகாசங்கிய நூனம். லோகத்தாரெல்லாம் அதை பூரணமா பார்த்தா மயங்கி போயிடுவா, புத்தி பேதலிச்சு போயிடுவான்னு பீதாம்பரம் கொண்டு மறைச்சு வச்சிருக்கியே அந்த முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடையை அடியேன் விடாமல் ஸ்மரிக்கிறேன். கொழுக்கு முழுக்குன்னு திருத்தொடைகள். மணிகணயுத காஞ்சி தாம சத்கிங்கினிபிஹி முகரதமேயம் பாவயே மத்திய தேசம் நிகில புவனவாசஸ்தானமப்யத்ய குக்ஷிம் முகுரஜித நிஷேவே சாதரம் பத்மநாப. அழகா இடுப்புல நவரத்னங்கள்னால் அலங்காரம் பண்ணி சின்ன சின்னதா கிங்கினிகள்லாம் மாடி விட்டுருக்கா. அந்த உத்தியானம் இருக்கும்படியான மறைஞ்சு கிடக்கக்கூடிய வர்ணிக்க முடியாததான அளவிட முடியாததான கண்ணுக்கு தெரியாததான அந்த இடையேயும் எல்லா லோகத்துக்கும் ஆதாரமா நிவாசமா இருக்கக்கூடிய உன்னுடைய உந்திபூத்த அந்த திருவயிற்றையும் எப்பொழுதும் ஸ்மரிக்கிறேன்பா. அழகா பாதத்திலேந்து செந்தாமரை பாதங்கள், அதுல ரேகைகள், அழகான நகங்கள், அதுல ஜோரா அஜ்ஞானம் எல்லாம் நாசமாகும்படியா சந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசிக்கிறது. அந்த பாதத்தை உற்பத்தியான கங்கையே சடச்சாறு அழகா வாங்கிட்டார். சடச்சாரா சிவபெருமான் வாங்கிட்டார். அண்ணா இருக்கு சடையில சாறு எப்பொழுதுமே வச்சிருக்காரு, சிலு சிலு சிலுன்னு சடச்சாறு. அதுல ஜோரா வச்சிருக்கார். அந்த கால்கள் அழகான நூபுரம் இருக்கு, அதை தியானம் பண்றேன். அழகான முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, அந்த அழகெல்லாம் காட்டப்படாதுன்னு பீதாம்பரத்தை கொண்டு மறைச்சு வச்சிருக்காய், அதை தியானம் பண்றேன். அழகான நவரத்னங்கள்னால ஆபரணம், அதுல சின்ன சின்னதா கிங்கினிகள் சப்திக்கிறது, அதை இடுப்புல மாட்டின் இருக்கு. அது மாட்டின் இருக்கிறதுனால இடுப்புன்னு ஒன்று இருக்கிறதா தெரியுது, இடுப்பே தெரியாது, அவ்வளவு சின்ன இடையம். அத்தனை சிற்றடை பத்மநாபனுக்கு. சிற்றடையா இல்லையான்னு மேலேந்து போய் பார்த்தா இத்தோண்டு தெரியும். நம்ம வெள்ளையந்து இப்படி சைட்ல தான் பாக்குறோம், இப்படி பார்த்தா தான் தெரியும். இப்படி வி மாதிரி இருக்கும் பத்மநாபருடைய உடம்பு பார்த்தோம்னா. திருத்தோள் நல்லா அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், அப்படி இறங்கி இறங்கி சின்ன இடை, அதுக்கப்புறம் திருப்பி பருத்த நிதம்பம், இப்படி அப்படி அழகா கரெக்டா சாமுத்ரிகா லட்சணப்படி ஒரு திருமேனி ஸ்ரீ பத்மநாப சுவாமியோட. அதனால அந்த இடை பிரதேசம் எல்லா புவனத்துக்கும் ஆதாரமா இருக்கும்படியான தாமரை இருக்கும்படியான அந்த தொப்புள், அதை தியானம் பண்றேன் அப்படின்னு. பவஹரண ததா ஸ்ரீவத்ஸ யுக்தம் ச வக்ஷௌ வக்ஷோ விலசத் விலசத் அருணபாசம் கௌஸ்துபேனாங்க கண்டம் மணிவலயயுதம் தே பாஹுயுக்மம் ச சேவே தனுஜ குல விநாசாய உத்யதம் சந்ததம் தத். அழகான வக்ஷஸ்தலம், தாயார் ரசிக்கும்படியான இருப்பிடம் ஸ்ரீனிவாசனாக சுவாமி இருக்கிறார். கழுத்துல கௌஸ்துபமணி, அந்த கௌஸ்துபமணியுடைய பிரகாசத்தினாலே சிவந்த கழுத்து ஜோரா இருக்கு. தனுஜ குல விநாசாய, அசுரகுலத்தை நாசம் பண்ணும்படியான திருக்கைகள், அதுல எத்தனை அழகா அந்த முறுக்கு வளையெல்லாம் போட்டுருக்கா, அப்படி ஜம்முன்னு எத்தனை அழகா. கையில மோதிரங்கள் அழகா, ஒவ்வொரு வரலையுமே சரியா பார்த்தா ஒரு 3 ரவுண்டு வருது, 3 மோதிரம் மாதிரி தான் இருக்கு ரவுண்டு.
அதுல ஒரே ஒண்ணுதான் தாமரை பூ போட்டு இருக்கார். இப்பெல்லாம் யானை முடி மோதிரம் போட்டுக்கால அந்த மாதிரி வெறும ரவுண்டா ஒரு ரிங்கு போட்டு இருக்கார். அந்த 3 ரவுண்டு அதுல ஒரு தாமரை பூ. அதுல நடுவரில் மட்டும் அந்த ஒரு ரவுண்டு தான் தெரியுது. மற்ற 2 ரவுண்டு எங்கன்னு தெரியல. கேட்கணும் அவர்தான் போட்டுக்காரா இல்லையான்னு தெரியல. மெட்டி மாதிரி ஒரு சிங்கிள் ரவுண்டு தான் போட்டு இருக்காரு சின்னதா. சிலர்ல மெட்டி மாதிரி 3 ரவுண்டும் போட்டு இருக்காரு. ஒரு 5 விரல்கள்லயும் அந்த மோதிரங்கள், இந்த முறுக்கு வளையல் கதா அப்படின்னு சொல்லுவாங்க, அது போட்டு பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு தோள்கள்ல தோல் வளையல் போட்டுருக்காரு பத்மநாபன். என்ன ஒத்து பாருங்க. இந்த ஸ்திரீகள்லாம் கல்யாணத்துக்கு போட்டு போலாம், அதெல்லாம் புருஷா போட்டு இப்பெல்லாம் பார்க்க முடியாது. டிவி சீரியல்ல பார்த்தா உண்டு, மகாபாரத சீரியல். இந்த மாதிரி தோல் வளையல்லாம் அப்படி ஜம்முன்னு போட்டு இருக்கார் பத்மநாபன். அசுரால் அழிக்கும்படியான அந்த திருக்கைகளை தியானம் பண்றேன், நீ பாத்துக்கோப்பா, உன்னால முடியும்பா, நீதான் ரட்சகன்பா அப்படின்றார். அடுத்து சொல்ற வரத ஜலதி புத்திரியா சாது பீதாமிருதம் தே ஸ்வதரமிக பஜேகம் சாரு பிம்பாருநாபம் விமல தசன பந்திம் குந்த சத்குட்மலாபாம் மகர நிபவிராஜத் குண்டலோல்லாசி கண்டம். வரதா, ஸ்ரீதேவி அனுபவிக்கும்படியான அந்த செங்கனிவாள், அதுல மல்லிகை முட்டு போல அழகான பல்லு ஜோரா இருக்கு, காதலே மகர குண்டலம், பலபலன் ஜொலிக்கக்கூடிய கண்ண பிரதேசம், தக தக தகன் ஜொலிக்கிற மகர நிபவிராஜ குண்டலோல்லாசி கண்டம். அழகான அந்த கண்ண பிரதேசத்தை தியானம் பண்றேன் பத்மநாபா. உங்க காதை பார்த்தா பத்மநாபர் காது ஞாபகம் வரணும், உங்க கண்ணத்தை பார்த்தா பத்மநாபர் கண்ணன் ஞாபகம் வரணும், உங்க கழுத்தை பார்த்தா பத்மநாபர் கழுத்து ஞாபகம் வரணும். எல்லாம் அழகா இருக்கான் பத்மநாபருடைய கழுத்து, முகம், செங்கனிவாய். சக்கச்சவேல் எதான பார்த்தா பத்மநாபருடைய செங்கனிவாய் ஞாபகம் வரும். என்ன அழகுன்னா, நம்மாழ்வார் பத்மநாபன் அழகையே வர்ணிக்கல, ஊர் அழகையே வர்ணிச்சுட்டு முடிச்சுட்டா 10 பாசுரத்து. ரொம்ப வருத்தம் எனக்கு. இன்னும் கொஞ்சம் பத்மநாபன் வர்ணிச்சிருக்கலாம், வர்ணிச்சுட்டு அழகா இருக்குமே அப்படின்ற மாதிரி. அழகாச்சே, ஊரையே வர்ணிச்சுட்டு இருக்கார், ஊர் அழகையே திரும்பி 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 பேசிட்டு இருக்கார் பத்மநாபன். பத்மநாபர் அழகை வரம்ப வர்ணிக்க மாட்டேங்கிறார் நம்மாழ்வார். ஊரே இவ்வளவு அழகா இருக்கே, அப்ப பத்மநாபர் இவ்வளவு அழகா இருப்பார் அப்படின்னு. ராஜா நன்னா இருந்தா ஊர் நன்னா இருக்கும், அப்ப ஊர் நன்னா இருந்தா ராஜா நன்னா தானே இருப்பார். ஊர் செழிப்பா இருக்கு, ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருக்கானா அப்ப ராஜா ஜம்முன்னு காம்பீரியமா ரொம்ப சந்தோஷமா இருப்பார் இல்லையா. ஆட்டுல குழந்தைகள்லாம் ஒழுங்கா இருக்கா, ஒரு குறை இல்லை அப்படின்னா வயசான தாத்தா பாடலாம் ஜம்முன்னு இருப்பா. பார்த்தா அவளுக்கு அவ்வளவு வயசு தெரியலையே அப்படின்னு இந்த மனசுல இளமை. இந்த பிசுராந்தையார்னு ஒருத்தர் உண்டு தமிழ் பாடத்துல, தலைமுடி நரைச்சதே இல்லையா அவருக்கு, வேண்டாம் வருத்தமே இல்லைன்ற பிசிராந்தையார் படிச்சு ஞாபகம் எனக்கு. நேச்சுரல் டையை யூஸ் பண்ணாம இருந்த நேச்சுரலாவே கருப்பா இருந்தது அவருக்கு பிசிராந்தையார்னு. ஆச்சரியம், எத்தனையோ பேர் இருந்திருக்கு அப்படிலாம். இன்னைக்கு பல பேர் நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ பேர். நான் இப்ப கூட ஒரு தாத்தா பார்த்தேன், 105 வயசு. நான் அவரை பார்க்க போயிருந்தேன், போன பெல் அடிச்சேன், ஒருத்தர் வந்து திறந்தா. நான் நினைச்சேன் அந்த பெரிய சுவாமிஜியோட குட்டி சுவாமிஜி போல இருக்குன்னு நினைச்சேன். அவர் வாங்கன்னு உள்ள விஷயம் போனார். பார்த்தா ரூம்குள்ள போனார், அவர் ஒரு ஷீரடி சாய்பாபா டிவோட்டி. சரி நானும் தேடி தேடி பார்த்தா யாரா தாத்தா வராளா வராளா வராளா, கடைசியில் பார்த்தா இவர் தான் அந்த தாத்தாவே. 105 வயசுக்கு நடந்து வந்து கதவை திறந்து உட்காந்து 65 மேல சொல்லவே முடியாது. அவர் 65 வயசு மேல சொல்லவே முடியாது. அவர் ஷீரடி சாய்பாபாவோட நேர இருந்தவர். ஷீரடி சாய்பாபாவோட போட்டோல பார்த்தோம்னா ஒரு குட்டி பையன் தொப்பியை வச்சுன்னு பக்கத்துல நிற்கும். அந்த தொப்பி வச்சுருக்க தாத்தாவை நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன கூப்பிட்டார். அவருக்கு ஒரு ஷீரடி சாய்பாபா கோவில் கட்டிட்டு இருக்கார் பொன்னேரியில. அங்க ஒரு பாகவத சப்தாகம் வைக்கணும்னு ஆளை தேடிட்டு இருந்தாரா. வாட்ஸ்அப்ல சத்சங்கம் கேட்டுட்டு இவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு என்னை பிடிச்சு கூப்பிட்டு போனார். இதற்கு தூக்கி வாரி போட்டது எனக்கு. இந்த பகவத் கிருபையே சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்றேன், நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நீங்க நல்லா பண்ணி தரணும், உங்களுக்கு உத்தரவு கொடுத்துறா சாய்பாபா, நீங்க தான் பண்ணணும்ட்டார். எனக்கு ஒன்றும் பதில் பேசவே முடியல. எனக்கு மறுத்து சொல்றதுக்கு தைரியம் இல்லை. நான் பார்த்து என்னோட கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் வருது, அப்பதான் நம்ம தூத்துக்குடியில கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன். நான் டேட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 23 30 கரெக்டா அந்த டைம்ல அவர் சொல்றாரு. கிருஷ்ண ஜெயந்தி மாத்தி வச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும். இவர்கிட்ட மறுத்து பேசுற தைரியம் எனக்கு இல்லை. அத்தனை வயசானவர், 105 வயசுக்காரர், நீங்க பண்ணுங்க, உங்களை பார்த்து இதே திரும்பி திரும்பி நீங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து சந்தோஷம், இதையே சொல்லிட்டு இருக்காரு.
உங்களை பார்த்து சந்தோஷம் திருப்தியா இருக்கு, நீங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்ன நல்லா அப்படி நடக்கும் அப்படின்றார். 105 வயசு, உடம்புல அத்தனை பலம். நம்ம எல்லாம் 105 வயசு இருக்க தைரியமே கிடையாது, சத்தியமா சொல்றேன். நான் தெரிஞ்ச சொன்னார் 105 வயசு ஆசனம் அதுல அவெல்லாம் இருக்கிற தைரியமே நமக்கெல்லாம் கிடையாதுன்னு. அப்புறம் போன் எடுத்து பேசுறார். 105 வயசு யாரும் அலைவேல ஆத்த விட்டு இறங்க வேளா. அவர் சொல்ற யார்கிட்டயோ சொல்றார், நான் கம்பம் வரேன், தேனி வரேன், 5 நிமிஷம் தான் நிற்பேன், பத்திரிகை கொடுப்பேன், அங்க தங்கெல்லாம் மாட்டேன், அடுத்து எனக்கு தேனிக்கு போனோம், அங்கே மதுரை போனோம் அப்படின்றார். 105 வயசுக்கு. நமக்கு 65க்கு முன்னாடியே வைகுண்டம் போயிடலாமான்னு சொல்றது. 105 வயசுக்கு அவர் சொல்றார், கம்பம் வருவேன், தேனி வருவேன், தங்கெல்லாம் மாட்டேன், பத்திரிகை கொடுப்பேன், எல்லாம் கரெக்டா நடந்துடணும் அப்படின்றார். அடுத்த நாள் நான் சொன்னேன், அவருக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி அவர் எனக்கு போன் பண்ணிட்டார். நான் போன் பண்ணல, அவர் எனக்கு போன் பண்ணிட்டார். என்னதான் சொல்வேன் நான், அந்த மனசுல அந்த உத்வேகம். 105 வயசு சத்தியமா நம்ப மாட்டா, சத்தியமா நம்ப மாட்டா. அவர் சொல்றாரு அவ்வளவு அழகா, அவர் பிறக்க முன்னாடியே சொல்லிட்டா நான் சன்னியாசியா போவான், அவனை வீட்டுல வச்சுக்காதீங்க, கொண்டு விடுவேன் கேட்கலையா. கடைசியில 3 வயசு ஓடி போயிட்டான் வீட்டை விட்டு. 3 வயசுல ஓடி போயிருக்கேன். 3 வயசு நம்மள எங்க ஓடி போவோம்? 3 வயசுல ஓடி போயிட்டான். பக்கத்தால் கூட ஓடி போக மாட்டோம் 3 வயசுல. நம்ம 3 வயசுல ஓடி போய் 4 வயசுக்கு எப்படியோ நாசிக் போய் சேர்ந்துட்டார். நாசிக்ல போய் ஷீரடியில சாய்பாபாவோட இருந்திருக்கார். அவர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு சாக்லேட் இருப்பாராம். அவர் சொல்றார், பிரமிப்பா இருக்கு நமக்கு, ஆச்சரியமா. அவர் சொல்றார், அவர் 20 இடங்கள் ஏதோ சாய்பாபா கோவில் கட்டியிருக்கார். 20 இடங்கள்ல பிரம்மச்சாரி சன்னியாசி, பெரிய சன்னியாசி. அவர் பாடி தெய்வமேன்னு இருக்கார். போட்டோ கூட இருக்கேன் மொபைல்ல, அப்படி காட்டல, இப்பதான் வந்துட்டு இன்னைக்கு தெரியாம. அதோட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு இப்படி பார்த்தார். சரி அப்படின்னா அப்புறம் அங்க ஒரு சாய்பாபா போட்டோ இருக்கு, ஷீரடி சாய்பாபா போட்டோ. அவருக்கு காட்சி கொடுத்தா மாதிரி வரைஞ்சிருக்கு, ஒருத்தர்கிட்ட சொல்லி வரைஞ்சாரலாம். இப்போ ஷீரடி சாய்பாபா போட்டோ எப்படி இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் ராமர் இப்படி லைனா இருக்கும். அந்த மாதிரி படத்தை வரைஞ்சவருக்கு ரெண்டு கைகள் கிடையாதான். அவர் ரிஷிகேஷ்லயோ ஹரித்வார்லயோ இருக்காராம். பால்ல பிரஷை வச்சு இப்படி வரைவாராம். அந்த போட்டோ எங்கிட்ட இருக்கு. அந்த போட்டோ இதுக்கு யாரும் போட்டோ எடுத்தது இல்லையா, முதல் தடவையா அந்த போட்டோவோட நின்று அவரோட நின்று அடியன் போட்டோ எடுத்துட்டேன். இது என்ன ஆச்சரியம், அன்னைக்குன்னு பார்த்து நான் ஒரு ரெட் கலர் குர்தா போட்டு போயிருந்தேன். கரெக்டா அது காவி கலர் தான். அவர் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிறதுன்னு விட்டாரு. போட்டோல பார்த்தா கரெக்டா மேட்சிங்கா இருக்கு. அதிசயம் அந்த மகாத்மாக்களுடைய மனசுடைய பலம். நான் 105 வயசுல ஆள் பார்த்தல. 105 வயசு உத்வேகம். கம்பம் போறேன், நான் அப்படி பார்த்து முடிச்சுட்டு இருக்கேன். யாரோ போறாரு பார்த்தா இவர் தான் போறாரு. கம்பம் போறேன், தேனி போறேன். இது வேற சொல்ல, இப்பெல்லாம் முன்ன மாதிரி முடியறது இல்லை. கம்பம் போறேன், தேனி போறேன், மதுரை போறேன், கார்லயே போறாரு. சொல்றார் நிறைய தடவை யமதர்மராஜ் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் அப்படின்றார். போயிட்டேன், பாபா இல்ல வேலை இருக்கு வான்னு கூட்டு வந்துட்டாரு என்ன அப்படின்றார். அதிசயமா இருந்தது எனக்கு. ஒவ்வொரு தடையும் போவேன், சரி ஐஷன் போவாரம் பார்த்தா இல்ல உங்களுக்கு டைம் ஆகலன்னு சொல்லி திருப்பி யமதர்மராஜ் கொண்டு வந்து விட்டுறாரு என்ன அப்படின்றார். அவரே கொண்டு வந்து விட்டுறாரு பாதி வழியில பிடிச்சு. பல தடவை பார்த்துட்டேன், இப்பெல்லாம் கொஞ்சம் முடியறது இல்லை அப்படின்றார். மலைச்சு போயிட்டேன், நான் மலைச்சு போனேன். நிஜமாவே மகாத்மாக்களுடைய பலம் அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப அந்த பகவானுடைய ரூபத்தை நினைச்சு அவ்வளவு இளமையா இருக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வரேன். அவர் சொல்லாரு இல்ல, அவர் நடத்துறாரு, பாபா நடத்துறாரு, இப்படிதான் பேசுறாரு அவர்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு பாக்கியம், அவங்களதான் தரிசனம் பண்றதே பரம பாக்கியம் அப்படின்னு. இல்ல பாபா நடத்துறேன், நான் என்ன பண்றேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் உங்களை கொண்டு விட்டாரு அப்படின்ட்டு. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், தேடுதேன்னு தேடினோம், உங்களை வலை வீசி தேடினோம் அப்படின்னு சொல்ல, உங்களை தேடினே இருந்தோம். நீ எங்க அங்க போனேன், எங்க போன துபாய் போனேன், நான் எப்படா வந்தோன்னு பிடிச்சிட்டோம். கூட்டு வந்துட்டார் பாபா, அவங்கள சமப்படாம கூட்டு வந்துட்டாரு. அவன் என்கிட்ட போன் பண்ணி கேட்டேன், யாரோ எங்கேருந்தோ போன் பண்ணி, அவள் தெரிஞ்ச தம்பி போன் பண்ணி, அவருக்கு தெரிஞ்சவர் இவர், இப்படிலாம் சுத்தி அடிச்சு எனக்கு போன் வந்தது. போன் வந்தோன்னா நான் சொல்லிட்டேன், எப்போ வேணா நான் ரெடி அப்படின்ட்டாங்க. 105 வயசுக்கு நான் பார்க்க வரேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன எதுன்னு எனக்கு தெரியும். அத்தனை விசேஷம். நான் வரேன் ஒத்துட்டு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அத்தனை மணிக்கு வரலாம் அப்படின்லாம் கேட்ட உடனே நான் ஊருக்கு போறேன்னு 2 நாள் வந்துட சொல்லுவோம். உடனே அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நான் போயிட்டேன். அப்பதான் துபாயில வந்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நான் போயாச்சு அவர் பார்க்கறதுக்கு. இருந்தே 3 நாள், அதுல ஒரு நாள் அவர் பார்க்க போயிட்டேன். அத்தியாச்சரியம் மகாத்மாக்களுடைய பலம். சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜ் நான் மறக்கவே முடியாது. சில பேர்லாம் என் லைஃப்ல என்ன கேலி என்ன கிண்டல், அது அப்படி ஒரு சுவாமிஜி பிரம்மஞானி. அனாவசியம் லௌகிகமா ஒரு வார்த்தை வரா. லௌகிகமா நம்ம பேசினாலும் அதுலயும் ஒரு பகவத் விஷயம் பேசும். ஆயுசுக்கு நினைச்சு இவாளெல்லாம் பார்த்துட்டு இதுவே போதுன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம். நினைச்சாலும் மறக்க முடியாது. இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய
தரிசனங்கள்லாம் சொல்லி மாளாது. அதனால அவருடைய அந்த ரூபலாவண்யத்தை தியானம் பண்ணாலே போதும். இந்த மாதிரி மகாத்மாக்களுடைய தரிசனம் கிடைச்சிடும். சரியா? அதுவே பரமசுகம், அதுவே பரமானந்தம். தில குசும சமானாம் நாசிகாம் சாத்திய சேவே கருட கமன சில்யௌ தர்பகேஷ்வாச துல்யே மிருகமத கிருத புன்றம் தாவகம் பாலதேசம் குட்டிலமலகஜாலம் நாத நித்யம் விஷேவே. அழகான எள்ளுப்பூ போல இருக்கக்கூடிய மூக்கு, ஆச்சரியமான மன்மதனுடைய வில் போன்ற வளைஞ்ச அழகான புருவம், நெற்றி மேல்கள்னால சூழ்ந்த கஸ்தூரி திரகமிட்டு இருக்கிற ஒரு நெற்றி. இதையே தியானம் பண்றேன்பா பத்மநாபா அப்படின்ற. சஜல ஜலத நீலம் பாவையே கேஷஜாலம் மணிமகுடமுதஞ்சத் கோட்டி சூரிய பிரகாசம் புனரணகமதிம் மே தேவ சங்கோச்சயுஞ்சே தவவதன சரோஜே மந்தஹாசே மனோக்யே. நீருண்ட மேகம் போல சுழன்ற அழகான திருமுடி கற்றை, அதையே தியானம் பண்றேன்பா. கோடி சூரிய பிரகாசமான கிரீடம், அதையே தியானம் பண்றேன்பா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னுடைய மந்தஹாசத்தையே பார்த்துட்டு இருக்கேன். மந்தஹாசே மனோக்யே எல்லாம் பார்த்துவேன். ஆனா கடைசியில எங்க தெரியுமா மனசுல நேரோட மந்தஹாசத்துல நிக்கிறது பாரு. அந்த சிரிப்பை பார்த்தாலே அப்பாடான்னு ஒரு சமாதானம் தான். சிரிப்பு ரொம்ப, ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒரு சிரிப்பு உண்டு. அந்த பத்மநாபனுடைய சிரிப்பை பார்த்தா அப்பாடா அப்படின்னு சமாதானம். காலத்துல அந்த குழந்தைகள் சிரிக்கும் தெரியுமா, பார்த்தா ஒரு சமாதானம், ஒரு ஜாலியா இருக்கும். அந்த குழந்தைகள் சிரிச்சுட்டே வரும். ஒரு கள்ளத்தனமான ஒரு சிரிப்பு, அது தூங்கி எழுந்துக்காம எழுந்த சிரிப்பு. குருவாயூரப்பனோட சிரிப்பு கள்ளன், அத்தனை அழகான சிரிப்பு. பாண்டரங்கன் சாட்சாத் மன்மத மன்மதக. உடுப்பி கிருஷ்ணன் போயிட்டே இருக்கனே, அது ஒரு சிரிப்பு. அப்ப அந்த சிரிப்பெல்லாம் வசீகரிக்கிறதா பிரபு. மந்தஹாசே மனோக்யே, அந்த மந்தஹாசத்தை நான் அப்படியே தியானம் பண்றேன்பா. பிரபுவோடைய மந்தஹாசத்தை நினைச்சுக்கோங்க. கவலை வந்துடுது, எனக்கு யார் இருக்கா, உங்களை பார்த்து சிரிச்சுட்டு ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பக்தி வரலையே, சிரிக்கிறான். அது ஏன் பாடு, ஓம் பாடு இல்லையே, நீ ஏன் டென்ஷன் ஆற? ஓம் பக்தி பத்தி ஏன் பாடு, குரு பாடு, எங்க 2 பேர் தானே பாடு, உங்களுக்கு ஏன் பாடு? எங்க தலையெழுத்து. சிஷாலா ஏத்துக்கணும், எங்க தலையெழுத்து தானே ஏத்துக்கிறோம். பரமார்த்த குருன்னு ஒருத்தர் உண்டு, காமெடியா சொல்லுவா. அவர்கிட்ட கேட்பா, இவெல்லாம் உங்க சிஷ்யால எல்லாம் என் பிராரப்தம் அப்படின்னு, எல்லாம் என் பிராரப்தம்னு. அந்த மாதிரி எல்லா சிஷ்யாலும் ஏத்துக்கிறாளாம். எதுக்குடா அப்படின்னா பகவானை கொண்டு போய் சேர்த்துடணும். அவா கிட்ட, பகவான் கிட்ட கொண்டு போய் இவாளை சேர்த்துடணும். அப்ப அப்பா அம்மா பொறுப்பு தானே. அந்த மாதிரி பகவான் பிதா, குரு மாதா, அதான் வாத்சல்யம் ஜாஸ்தி குருவுக்கு. அம்மா திட்டமும் திட்டுவா, ஆகாரமும் கொடுப்பா. பகவான் விட முடியும், குரு விட முடியும். அரிசினத்தாய் ஈன்றதாய் அகற்றிடணும், வேற வழி இல்லை. குரு கிட்ட தான் போய் விழுந்து ஆகணும். 14 கொண்டு போய் சேர்த்துருவாளாம். அப்ப அத்தனை பலம் உண்டு அந்த மந்தஹாசம். அப்ப எந்த கவலை வந்தாலும் குரு இருக்கார், தைரியமா இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் குரு இருக்கார், தைரியமா இருக்கும். பக்தியை பத்தியோ, நாம ஜபத்தை பத்தியோ, எதிர்காலத்தை பத்தியோ, மோட்சத்தை பத்தியோ, வைராக்கியத்தை பத்தியோ, ஞானத்தை பத்தியோ உங்களுக்கு கவலை வேண்டாம். இதை விட வேற என்ன கேரண்டி நான் கொடுக்கணும்? இதை விட வேற என்ன கேரண்டி வேணும்? அது எங்க பாடு. ஆனா நாங்க சொல்றத பண்ண வேண்டிய பாடு உங்க பாடு. என்ன அதுவும் நீங்களே பண்ணுங்கோ, நாங்க பண்றோம், ரைட். இப்ப உங்களுக்கு பச்சா நான் சாப்பிடுவேன், பரவாயில்லையா? உங்களுக்கு பச்சா நான் தூங்குவேன், ஓகேவா? அதுக்கு ஓகேனா இதுக்கு நான் ஓகே, முடியாதோன்னு அவ்வளவுதான். அப்ப உங்களுக்காக பட வேண்டிய பாடு எங்களோடது, சொல்ல வேண்டியதை பண்ண வேண்டியது உங்க பாடு. மந்தஹாசே மனோக்ய பத்மநாபம் இருக்க, தைரியமா இருக்கு, பயப்படவே வேண்டாம், கவலையே வேண்டாம். ஆள வந்தார், அவருடைய ஒரு புத்திரர் இருந்தார். அவருக்கு அந்திம காலம் வந்து ரொம்ப பக்தி விஷயத்தில் ரொம்ப ஈடுபடல. அவர் கடைசியில் நல்ல தியானம் வந்துட்டு உடம்பு முடியல, படுத்துட்டார். அவர் ஆளந்த சிஷாலாம் என்னதான் நம்ம ஆச்சாரிய புத்திரன் அப்படி வந்து நிக்கிறா. உங்களுக்காக நாங்க வேணா பிரார்த்திச்சுக்கிட்டோமா அப்படின்றாங்க. அவர் சிரிச்சா. ஆளவந்தார் இந்த புத்திரன்ற ஒரு அபிமானத்திலே ரங்கன் கரை சேர்த்துருவான் அப்படின்ற. ஏதோ ஒரு கர்மாவனால ஆளவந்தார் புத்திரனா பிறந்துட்டேன், அதுவே கரை சேர்த்துடும், யாரும் ஒன்றும் கேட்டுக்க வேண்டாம் அப்படின்னு ரங்கன் கிட்ட. அப்படி நம்பிக்கையும் ஆளவந்தார் புத்திரன்ற அபிமானத்துல கரை சேர்ந்துருவேன் அப்படின்ட்டார்.
அதனால மந்தஹாசே மனோக்கிய, தைரியமா இருக்கும், பயப்படவே வேண்டாம், கவலையே பட வேண்டாம், நிம்மதியா இருக்கும், அதுதான் வேணும். கிரிதர தவ ரூபம் தீதிருஷம் விஸ்வரம்யம் மம விஹரது நித்யம் மானசாம்போஜ மத்யே மனசி ஜசதகாந்தம் மஞ்சு மாதுர்யசாரம் சததமயி விசிந்தியம் யோகி வித்யக்தமோஹைஹி. அப்பா, அப்படி அழகான இந்த ரூபம் என் மனசு இதே கமலத்துல எப்பொழுதும் சுதந்திரமா விளையாடட்டும். எல்லா மோகத்தையும் விட்ட யோகிகள் கூட உன்னுடைய ரூபத்தை பார்த்து மோகிச்சு போறா, அந்த ரூபம் என் மனசுல விளையாடட்டும். உன் ரூபம் எப்பொழுதும் என் மனசுலயே இருக்கட்டும். கவலைகள்லாம் மனசுல இருக்க வேண்டாம் பத்மநாபா, பயம் மனசுல வேண்டாம் பத்மநாபா, துன்பம் மனசுல வேண்டாம் பத்மநாபா, காமம் மனசுல வேண்டாம் பத்மநாபா, கவலைகள் மனசுல வேண்டாம் பத்மநாபா, இன்செக்யூர்டு ஃபீலிங் மனசுல வேண்டாம் பத்மநாபா. வேற என்னடா வேணும்? நீ தான் வேணும், அவ்வளவுதான். நீ மட்டும் இருந்தா போதும். அதான கேட்கும். மனசு அப்பாடான்னு இருந்தா தேவலையேன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அப்பான்னு அவனை பிடிச்சுக்கணும். அப்பான்னு பிடிச்சா அப்பாடா அப்படின்னு இருக்கலாம். தப்பா பிடிச்சா தப்பா தான் இருக்கும். பரமபிதாவான பத்மநாபன அப்பா அப்படின்னு பிடிச்சா அப்பாடான்னு இருக்கலாம். தப்பா எல்லாத்தையும் பிடிச்சா நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதனால என் மனசு உன்னுடைய அந்தப்புறம், நீ சுதந்திரமா விளையாடு அப்படின்னு சார் அவ்வளவு அழகா சொல்லிட்டு சொல்றார். மாத புவன பதேகம் சர்க்க விருத்தி கிரமம் வை கிமபி கிமபி பக்தும் பிராரபே தீன பந்தோ பரபுருஷ ததர்த்தம் தத் கிருபா சம்பதேன்மயி அக்ருத சுக்ருத அக்ருத சுக்ருத ஜானைர் துர்லபா பங்கஜாக்ஷ. உன்னுடைய சிருஷ்டி கிரமத்தெல்லாம் வர்ணிக்க போறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சொல்லவை அப்படின்னு பத்மநாபன். இன்னைக்கு 2 தசகம் சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை பத்மநாபன் நிஜமான எதிர்பார்க்கவே இல்லை. பத்மநாபா முன்னிஷ்டம் எனக்கு வேண்டாமே, 4 தசகம் சொன்னது தண்ணி கொடுக்குறா போல இருக்கு, தண்ணி காட்டா குருஜி. சரி பத்மநாப கிருபை அப்படின்னு நினைச்சுட்டேன் நான். தசகம் சொன்னா மோட்சமே கிடைக்கும், அவ்வளவு தண்ணியா கிடைக்காது, அதுவும் கிடைக்கும், கிடைக்காமலே கிடைக்கும். பத்மநாபனை கேட்கவே வேண்டாம், பின்னாடி தாகலும் முன்னாடியே தண்ணி கொடுக்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். அப்ப பத்மநாபர் இருக்கா, பயப்படாம கவலை இல்லாமல் நிம்மதியா சௌக்கியமா ஆனந்தமா ஆரோக்கியமா திருப்தியா வையத்து வாழ்வீர்கள் இருக்கும். மதெல்லாம் அவன் பாடு. அழகா சுவாய்த்து நான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரத்துல பத்மநாப சதகம் 100 ஸ்லோகம் அட்டஸ்டிச்சு சொல்லணும், அது நடக்கும். பத்மநாபர் காதுல போட்டு வைங்கோ, அவர் நடத்தி கொடுக்கணும். இப்போ ஒரு வேகம் வந்துடுது, சொல்லணும் 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 சொல்லணும். அழகா உதயாசனம் மாதிரி பொறுமையா சொல்லிட்டு போனா பாடான்னு. பத்மநாபர் ஏஞ்சி யோசிக்கணும், அல்பத்தமா யோசிக்கப்படாது. உதயாஸ்தமன மாதிரி காத்தால டீல ஆரம்பிச்சு டிஃபன் பிரேக் லஞ்ச் பிரேக் எல்லாம் வச்சுண்டு சௌக்கியமா உட்காந்து கணீர்னு பல பேர் ஜபிக்க ஆனந்தமா கத்தி கொடுப்பாரு. 1.5 லட்சம் கோடி வச்சுருக்காரு, அவரே ஏற்பாடு பண்ணுவார். அவர் பார்த்துப்பாரு, நமக்கு என்ன கவலை, இதை அவர் தானே ஏற்பாடு பண்ணார், நம்மளா பிளான் பண்ணணும். நான் இப்ப வரலாவே இல்லை திருவனந்தபுரம். நான் அப்புறமா ஜூலைல வரலாம் அப்படிலாம் நினைச்சேன். இப்படி பார்த்தா கடல் கடந்து போக தெரியுது, நம்ம ஊருக்கு லேட்டோன்னு நான் ஓடி வந்துட்டேன். அப்பா வந்தே வேண்டான்னு, கடல் கடந்து போக முடியாது. ஏன்னா திருவனந்தபுரம் ப்ரோக்ராம போஸ்ட்பான் பண்ணிட்டு தான் துபாய் போனேன் நான். இல்லாட்டி ஜூன் 1 வர வேண்டியது, ஊழ்த்திட்டே இருந்தது. பத்மநாபரத்தை தள்ளிட்டு போறோமே, பத்மநாபே கேட்டேன் என்ன பண்ணணும் சொல்லு. அதை இல்ல நீ போயிட்டு வா அப்படின்னா அந்த உத்தரவு கேட்டுட்டு தான் போனேன். உத்தரவு கேட்டுட்டு தான் கிளம்பி. இல்லாட்டி என்ன தைரியம், திருவனந்தபுரம் ப்ரோக்ராம தள்ளிட்டு போகிற தைரியம் சத்தியமா எனக்கு கிடையாது. திருவனந்தபுரத்தை வேண்டான்னு போக முடியும் என்னால. எங்க சுத்தினாலும் இங்கதானே வந்து விழணும். நான் அவன் திருடியை விட்டா வேற எங்க விழ முடியும். அவன் உத்தரவு கொடுத்ததுனாலே போனேன். வந்த உடனே சரி கிளம்பு திருவனந்தபுரத்து கிளம்புனா பிரபு இப்பதான் வந்திருக்கேன், அதனால என்ன நீ வந்து 40 வருஷம் ஆச்சு வா அப்படின்ட்டு. இப்பதான் வந்திருக்கேன் 40 வருஷம் ஆச்சு வா அப்படின்னு சரி கிளம்பி வந்துட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த பத்மநாபர் தன் சங்கல்பத்தினாலே தானே அந்த பத்மநாப சதகத்தை சொல்ல வச்சார். அவரே ஆரம்பிச்சு வச்சார், அவரே பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு தடவையும் விதவிதமா அத்தியாச்சரியமா நடத்துறார் சுவாமி. அதனாலே ஆனந்தமா இருங்கோ, நிம்மதியா இருங்கோ. நாளைக்கு பெரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் ஆனி சுவாதி. சுவாதி நட்சத்திரம் தான் பெரியாழ்வாருடைய. சுவாதி தான் நரசிம்மமூர்த்தியோட நட்சத்திரமும் கூட. ஆனி மாச சுவாதி நாளைக்கு காஞ்சிபுரத்தெல்லாம் கருட சேவை ரொம்ப விசேஷம். எனக்கு தெரிஞ்சு போன ஆனி சுவாத்தியோ அதுக்கு முந்தின ஆனி சுவாத்தியோ தான் நாங்கள் கருட சேவை பார்த்தோம். எப்ப ஞாபகம் இல்லை, போன வருஷமா முந்தின வருஷமா
வாணிஸ்வாதி கருட சேவை பார்த்தேன் காஞ்சிபுரத்துல. தென்னாங்கூர்லாம் போகும்போது சாந்தானந்தபுரி மகராஜ் பார்க்கணும் 2 வருஷம் எடுத்தோம். வாணிஸ்வாதினால எனக்கு காஞ்சிபுரம் தான். பாதி பார்த்துட்டு போங்கோ 3 பாத்திரம் மிரட்டினாங்களே. அதுக்கப்புறம் கிளம்பவே இல்லை, பார்த்துட்டு தான் கிளம்பணும். கருட சேவை பார்க்காம போறலாம் நில்லுங்கன்னாரு. இல்ல டைமா எடுத்து கிளம்புறேன். 2வது பெற்ற பிடிச்சார். ஆணிஸ்வாதி கருட சேவை பார்க்காம போறலா அப்படின்னாரு. இல்ல கிளம்பணும்னு. 3வது பிடிச்சார். போகல அப்படின்னு மிரட்டிட்டார் வரதராஜன். போவியோ நீ அப்படின்னா. இல்ல போலப்பா அப்படி. ஆனா அன்னைக்கு வரதனை பார்த்ததுனாலேயே தென்னாங்கூர்ல பாண்டரங்கனை பார்த்தேன். ஆஷாட சுக்ல தசமி அதெல்லாம் அழகு. நிஜமாவே அபிஷேக கோலத்துல அமக்கலம் அதெல்லாம் நிஜமாவே அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ட்ரிப். அதெல்லாம் யாத்திரை அவன் நடத்துறான். அதனால பத்மநாபன் இருக்கான். நாளைக்கு ஆணிஸ்வாதி. அதனால நாளைக்கு காத்தால ஸ்ரீமதி அம்பலி கணேஷ் வாத்துல சத்சங்கம். காத்தால எல்லாரும் வந்து கலந்துக்கும். காத்தால 10:30 மணிக்கு வாத்துல சத்சங்கம். காத்தால 7 மணிக்கு சத்சங்கம் இல்லை. நாங்கெல்லாம் நாளைக்கு அதாவது திருமலை கோவிலுக்கு போறோம். இந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு எதுக்குன்னா அங்கே இருந்தா ஒற்றைக்கல் மண்டபத்தை வெட்டினான்னு சொன்னோம் இல்லையா, அங்க பாதையை பார்க்க போறோம். யார் யார் முடியுமோ அங்க நேரம் கோவிலுக்கு வந்துருங்கோ. காத்தால 6 மணிக்கு கிளம்புறோம். வந்துருங்கோ. எந்த இடத்தையும் ஒற்றைக்கல் மண்டபத்தை கல்ல வெட்டினாலோ ஒற்றைக்கல் மண்டபத்தினுடைய தாயாரை பார்க்க போறோம். போய் பார்த்துட்டு வரும். ஏன்னா உக்ரஸ்தம்பத்தை தாயாருன்னு தான் சொல்றான். நரசிம்மர் அந்த உக்ரஸ்தம்பத்தை தாயார் அப்படின்னு தான் வர்ணிக்கிறார். அம்மா கல்லா இருந்தாலும் புள்ள சமத்தா தான் இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு கல். அந்த மாதிரி எந்த ஒற்றைக்கல் மண்டபம் நம்மள தாங்கிட்டு இருக்கோம். நமக்கு மாதா அவதானே. அந்த மாதாவுக்கு ஒரு மாதா அம்மம்மாவை போய் பார்க்க போறோம் நாளைக்கு. நிஜமாவே போய் பார்த்துட்டு வரலான்னு காத்தால போறேன். யாராவது வேணும்னா வாங்க. இந்த திருமலை கிருஷ்ணன் கோவில் அந்த இடத்துல வெட்டினான்னு இருக்கு. அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சங்கல்பம். காத்தால 10:30 12 மணி வரைக்கும் அவாத்துல பகவத் விஷயம் இருக்கும். முக்காவாசி பெரியாளர் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். சாயங்காலம் அடியன் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கோமணம் கூட கட்டாம மத்த வச்சுட்டு கையில தாம்பு கீரை வச்சுட்டு பிள்ளைய பார்க்க போறேன். உடுப்பி கிருஷ்ணனை பார்க்க போயிட்டே இருக்கேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम
गोपिका जीवनस्मरणम् ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. जय श्री इंदु माता की. जय श्री 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 अनंतपुरी क्षेत्र की. जय श्री हरिलक्ष्मी नायिका समेत श्री अनंत पद्मनाभ स्वामी की. सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम. पद्मनाभा जय भोलो गर्भ श्रीमान स्वाधि तिरुनाल महाराज की जय. राधे कृष्ण.